மாப்பிள்ளை சுவாமின்னு சொல்லப்படுறவரும் ஊருக்கே உணவு அளித்தவருமான திருவருட் பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வள்ளலார். இவரை பத்தி இன்னைக்கு அளவுல தெரியாத ஆட்களே கிடையாது. ஆன்மீகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வள்ளலார் அப்படிங்கிற இந்த பேரை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அவர் கொடுத்த மகா மந்திரமான அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, இந்த மந்திரத்தை கேட்காத ஆளே இருக்க முடியாதுங்க. இந்த காலகட்டத்துல பார்த்தா சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு மெய்ஞானத்தை நிறுவன பெருமை நம்மளுடைய திருவருட் பிரகாச வள்ளலாருக்கே சேரும். ஆனா இப்ப அவர் நிறுவி கொடுத்து அறிவியல் ரீதியா இந்த உடலை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், ஒளி தேகமா மாத்தலாம், எப்படி அடுத்தடுத்த தேகங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் வள்ளலார். ஆனா இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், லூசின்னு ஒரு படம் வந்திருக்கு, ஆஹா வெளிநாட்டுக்காரங்க எவ்வளவு அழகா காட்டி இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம மனுஷனோட சாத்தியக்கூறு எப்படி எல்லாம் காட்டுறாங்கன்னு நம்ம என்ன பண்றோம்னா பெருமை பேசிக்கிறோம், இல்ல அந்த வீடியோஸை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இது நிஜமாவே நடக்கும் அப்படின்னு செஞ்சு காட்டிட்டு போனவங்க வாழ்ந்த பூமி இந்த தமிழ்நாட்டு பூமி. அப்படிப்பட்ட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அகத்தியர், போகர்னு சொல்லப்படக்கூடிய சித்தர்களாகட்டும், மாணிக்க வாசகர் ஆகட்டும், அதுக்கப்புறம் கடைசியா இந்த விஷயங்களை செஞ்ச வள்ளலார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வாழ்ந்து நடமாடிட்டு போன பூமி இந்த தமிழ் பூமி. அந்த பூமியில தான் நம்மளும் பிறப்பெடுத்திருக்கோம், நம்மளும் ஆன்மீக செயல்கள் எல்லாமே செய்யறோம். ஆனா ஏன் நம்மளால அவங்கள மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போக முடியல? இந்த கேள்வி ஆன்மீகத்துல பயணிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பா இருக்கணும். இப்போ ஆரம்பத்துல ஆன்மீகத்துல நமக்கு ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நம்ம உள்ள வர இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒரு வருஷம் 2 வருஷம் தாண்டும் போது நமக்கு அந்த கேள்வி வந்திருக்கணும், இந்நேரத்துக்கு ஏன் நம்மளால இவங்கள மாதிரி அடுத்தடுத்த படிநிலைகளை தொட முடியல, ஏன் நம்ம உடம்புக்குள்ள அந்த வேதியியல் மாற்றங்கள் ஆக மாட்டேங்குது, ஏன் என்னோட உடம்பு ஆல்கமைஸ் ஆகல அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இந்நேரத்துக்கு நீங்க உங்க எல்லாத்துக்குமே வந்திருக்கணும். நீங்க ஏதாவது ஒரு குருமாரை ஃபாலோ பண்றீங்க, இல்ல நீங்க யாரோ ஒருத்தரோட கிளாஸஸ் எடுக்கிறீங்கன்னா கட்டாயமா இந்த கேள்வியை நீங்க அவங்க கிட்ட கேட்டிருக்கணும், அதுக்கான சரியான பதில் அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். அப்படி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல உங்க லைஃப்ல அப்படின்னா நீங்க ஆன்மீகத்துல பயணிக்கிறேன் அப்படின்னு உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு பார்த்துக்குங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம உடம்புக்குள்ள நமக்கு கிடைக்கிற இந்த வாழை தரிசனமாகட்டும், நம்மளோட உடல் அடுத்த நிலைக்கு போறதாகட்டும், கவத்தை அறுக்கிறதாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தோட ஆரம்ப கட்ட படிநிலைகளா இங்க நிக்குது. ஒருத்தனுக்கு உண்மையான ஒரு ஞானமே எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா இந்த புருவ பூட்டை திறந்து உள்ள போகும்போது தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளலார். அதுவும் இல்லாம அதுதான் உண்மையும் கூட. இப்ப இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கொஞ்சம் நமக்கு ஏதாவது தெரிய வந்துருது, இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம ஃபீல் பண்றோம்னா நான் ஆன்மீகத்துல மேல்நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்மலாம் ஒன்னும் எல்கேஜி கூட எடுத்து வைக்கல அப்படிங்கறத நம்ம எல்லாரும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்லல, வள்ளலார் தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒருத்தனோட சன்மார்க்க அனுபவம் அப்படிங்கிறது கண்டத்துக்கு மேலே தான் தொடங்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒருத்தர் உண்மையான சன்மார்கினா அவரோட பயணமே புருவமத்தி பூட்டை திறந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதுல எத்தனை பேருக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஹெட்ல ஒரு சின்ன குறுகுறுப்பு தன்மை ஏற்படுறதுனால எனக்கு புருவ போட்டு துறக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னோட ஆகினை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, என்னோட பீனியல் கிளாண்ட் மறுபடியும் அதோட லைஃபை திருப்பி அதுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே வெறும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு தான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி உங்களுக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தீட்சை தருகிறேன் வாருங்கள் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பதிவு இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருப்போம். அதை பாத்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, இதோட சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருப்பேன். அதுல நீங்க கண்டிப்பா போய் பாருங்க, இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வள்ளலார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஞானி, ஒரு சித்தர் மரபில் ஒருத்தர் கொடுத்த இந்த விஷயங்களை எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவர் உண்மையா மிகப்பெரிய ரகசியங்கள் சொன்னதெல்லாம் விட்டுட்டு இவங்க வெறும் உணவு மட்டும் போட சொன்னாரு, உணவு போட்டா போதும் அப்படிங்கிறத ஒரே ஒரு கோட்பாடை மட்டும் கையில் எடுத்துட்டு அவங்க இத்தனை நாள் எல்லாரும் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வழிபாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது ஏன் இந்த கட்டாயம் நமக்கு இப்ப இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யாரையுமே வெளிப்படையாவோ இல்ல மறைமுகமோ தாக்கறதுக்காக இந்த பதிவை இப்ப நம்ம பண்றது இல்லை. ஏன்னா இப்ப சன்மார்க்கம் ஆன்மீகம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அவல நிலை தான் வெளியே உருவாயிட்டு இருக்குது. என்ன பண்றாங்க அப்படின்னா
அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு உட்காந்து விண்ணப்பம் எழுதி வைக்கிறேன், இல்லை நான் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து மெமரி பாயம் படிக்கிறேன், மெமரி பாயம்னா அருட்பெரும் ஜோதி அகவலை வந்து மெமரி பாயமா படிக்கிறேன், இதெல்லாம் படிச்சா மட்டும் நமக்கு ஏதாவது ஆகுமா? ஒன்றும் இல்லை, இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு அருட்பெரும் ஜோதி அகவல் படிச்சாலே போதும் நமக்கு அமுத காத்து உள்ள இறங்குங்கிறாரு. சரி, எத்தனையோ சன்மாரிகள் வந்து காலம் பூரா அருட்பெரும் ஜோதி அகவல் படிச்சிருக்காங்களே, ஏன் அவங்க அடுத்த நிலைமைக்கு போகாம இறந்து போறாங்க? இந்த ஒரு கேள்வியை நான் உங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே முன்வைக்கிறேன். நீங்களே யோசிங்க. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சிலரை ஃபாலோ பண்ணுவீங்களா, அவங்க கிட்ட இந்த கேள்விகளை நீங்க கேட்டு பாருங்க. ஏன் வந்து வெறும் உட்காந்து அகவல் படிக்கிறனாலையும் மாதம் பூசத்துக்கு போய் அங்கே ஜோதி தரிசனம் காட்டுறாங்கன்னு கையெடுத்து கும்பிட்றனாலையும் நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு ஆல்கமைசிங் சேஞ்ச் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1% 2% இல்லை, 0% சாத்தியக்கூறு இதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நடக்காது. ஏன் அப்படின்னா வள்ளலார் கட்டி வச்ச அந்த சத்தியஞான சபையே பார்த்தீங்கன்னா வந்து இந்த எண்கோணமா ஏன் கட்டியிருக்காருன்னா நம்ம சிரசோட ஒரு வடிவமைப்பு, ஒரு 3D டயக்ராம் தான் அங்கே கட்டியிருக்கிறதுங்கிறது நீங்க எல்லாருமே இந்த இடத்துல முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா போய் அங்க வந்துட்டு வளம் வர்றது, அங்க போய் உட்காந்துட்டு பாட்டு பாடுறது. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, மெட்டு போட்டு கூட நீங்க எந்த பாட்டையும் பாடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப இருக்கவங்களே என்ன பண்றாங்க, அருட்பெரும் ஜோதி அகவலாகட்டும் எதையா இருந்தாலும் பாட்டா வந்து பாடுறாங்க. அவர் ஏன் என்ன சொல்லுவாரு, நீ கத்தி பேசினா கூட உன்னோட பிராணன் நஷ்டமாகும், விரயம் பண்ணாதன்னு சொன்னவர். அவரா உட்காந்து டெய்லி பாராயணம் பண்ண சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. அவர் கடைசியா போகும்போது வந்து அவரு வந்து ஞானசரியை வந்து பார்க்க சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நினைந்து நெகிழ்ந்து அப்படின்னு வந்து அந்த ஆரம்பிக்கிற அந்த பாடலுக்குள்ள எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஞான ரகசியத்தை வச்சிருக்காருன்னு தெரியுங்களா அப்படின்னு உடனே கேட்கறதுனால எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஆணவத்துல பேசுறேன்னு வந்து யாரும் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனோட ஒரு ஹியூமன் பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணும்னா, தெரியுமான்னு நான் இந்த இடத்துல உங்ககிட்ட கேட்டாதான் எனக்கு தெரியலையேன்னு போய் தேட ஆரம்பிப்பீங்க முதல்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி வார்த்தைகளையும் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. வள்ளலார் வந்து ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுக்கறக்கு அவனுக்கு எப்படி வேணாலும் கொடு, அவனுக்கு வந்து முதல்ல அன்பா சொல்லி கொடு, இல்லை ஏதாவது பொருளை காட்டி கொடு, இல்லைன்னா வந்து அவனுக்கு அடிச்சு கூட சொல்லி கொடு, நீ எந்த வழியை வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா அவனுக்கு ஞானத்தை கொடுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்ப இத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா வள்ளலாருடைய ஞானத்தை கொடுக்குறாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு பெரிய பெரிய ஃபாலோவர்ஸையும் ஒரு விதமான படையும் உருவாக்கிக்கிறாங்க. இது வந்து மிகவும் தவறான விஷயம். இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்குமே நான் ஒண்ணு சொல்லிக்க விருப்பப்படுறேன். இதுக்கு முன்னாடி இருக்கவங்களாகட்டும், இதுக்கப்புறம் வரப்போற யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் பின்னாடி ஃபாலோவர்ஸ் அப்படின்னு போய் சேராதீங்க. முதல்ல அவங்க கொடுத்த அந்த நெறிகளை எடுத்துட்டு நீங்க வந்து அந்த வழியில பயணிக்கலாமே தவிர போயிட்டு அவரு தான் எனக்கு எல்லாமே, அவரு தான் என்னோட உலகமே அப்படின்னு யார் காலையும் போய் விழுந்து என்னைக்குமே கிடக்காதீங்க. ஏன்னா அடுத்த நிலைக்கு வந்து நம்மளால வந்து கொண்டு போக முடியாது நம்மளோட ஆன்மாவை. ஏன்னா வந்து இந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துலதான் வந்து 24 மணி நேரமும் சதா காலமும் அந்த சிந்தனையிலேயே இருக்கும். ஆனா நம்ம மனம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு துணை வேணும்னு ஏதாவது ஒன்று தேடிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள வரும்போதும் முதல்ல செயல்படக்கூடியது மனமா தான் இருக்கும். அப்ப அந்த மனம் உங்களுக்கு என்ன பண்ணும், கடைசியில் அது என்ன பண்ணும், ஏதாவது ஒரு துணை கிடைக்காதான் தேரும். கொஞ்சம் யாராவது நல்லா பேசுறாங்களா ரைட்டு அப்படின்னு சொல்லி உடனே போய் அங்க போய் ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப என்ன ஆகுனா தனி மனித ஆன்ம வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இல்லாம போயிடும். அதனால யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, ஆனா அவங்க கரெக்டானவங்களான்னு முதல்ல பாருங்க, அவங்களோட கருத்துக்கள் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உடனே வந்து புரட்சிகரமா பேசுறாங்க, எழுச்சிகரமா பேசுறாங்க, வார்த்தைகள் ஜாலம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு யாரு பின்னாடி போய் மயங்கி முதல்ல போகிறத நிப்பாட்டுங்க முதல்ல. சரிங்களா? இதை தான் நான் முதல்ல இந்த இடத்துல சொல்லிக்க வரேன். நான் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த அத்தனை பெருமக்களுமே வந்து இதை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. யாரா இருந்தாலும் என்னை பின்பற்றாதே, என் வழியை பின்பற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சித்தர்களோட வழிபாடு அப்படின்னா இந்த இடத்துல நான் திரும்பவும் சொல்லிக்க விரும்புறது, சித்தர்களோட புகைப்படத்துக்கு பூஜை பண்றதோ இல்லைன்னா வந்துட்டு போய் கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறதோ இல்லை, அதெல்லாம் கிடையாது. அவங்க சொன்ன வழிகளை கரெக்டா பின்பற்றி கொண்டு வர்றது. அப்பதான் இந்த உடம்புல இருக்கிற அந்த ஒவ்வொரு செல்லுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து லைட்டோட பார்ட்டிகளா மாறுறதுக்கான அந்த தன்மைகளை வந்து கொடுத்துட்டு போன இந்த பூமி தான் வந்து இந்த நம்மளோட தமிழ் பூமி. அதை கொடுத்த நம்ம சித்தர்கள் வந்து நம்ம சிவன் வழியா, முருகப்பெருமான் வழியா வந்து அவங்களோட அந்த யோகா கலையை வந்து இந்த பூமி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை நம்ம சரியா செய்ய அவங்க மேல உண்மையான ஒரு வேற யாரு மேலேயும் நீங்க எதையும் வைக்க வேண்டாம், இறைவன் மேல உண்மையான அன்பையும் பக்தியும் நீங்க வைக்கும்போது உங்களோட உடம்புக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள் வந்து அபரிவிதமா இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம உடல்ல இருந்து ஆரம்பிப்போம். வள்ளலாருக்கு வந்து 3 மனைவிகளும் 8 குழந்தைகளும் இருக்குது. இது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, இது வந்து நான் வந்து எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்த கதையோ ஏதோ கிடையாது. வள்ளலார் வந்து அவரு வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு போன ஒரு கதை.
இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். உடனே 3 மனைவிகள் 8 குழந்தைகள் அப்படின்றது என்னடா இப்படி பேசுறாங்களே, தப்பாச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். வள்ளலார் இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஒரு அழகா வந்து நமக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்காருன்னா, வள்ளலாருக்கு இருந்த அந்த 3 மனைவிகள் பேர் என்னன்னு தெரியுங்களா? ஆணவம், கண்மம், மாயை. இதுதான் வந்து அவர் வந்து கட்டியிருந்த 3 மனைவிகள். அவர் திருமணம் செஞ்சிருந்தவர். அதுல இந்த 3 மனைவிகளுக்கும் சேர்த்து 8 குழந்தைகளை வந்து வள்ளலார் பெற்றெடுத்திருக்கிறாரு. அது யாருன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் மனைவியான ஆணவத்துக்கு பிறந்த அந்த குழந்தை அப்படிங்கறதா வந்து அஞ்ஞானம் அப்படிங்கிறது. அஞ்ஞானம் அப்படின்னா வந்து நம்மளோட அறிவின்மை. முதல்ல அஞ்ஞானம்னா வந்துட்டு நீங்க படிக்கிற இந்த புக்ஸோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலான நாலேஜ் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் அஞ்ஞானம் கிடையாது. எவன் ஒருவனுக்கு இறைவனை அடையும் அந்த நுட்பம் தெரியலையோ அவன் அத்தனை பேருமே இந்த இடத்துல அஞ்ஞானி தான். என்ன வேணாலும் பிலாசபி பேசலாம். வள்ளலார் எழுதின புக்கு, சித்தர்கள் எழுதின புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்து எல்லா பாட்டையும் படிக்கலாம். எல்லாத்துக்கும் எங்கேயாவது ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து சொல்லலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். எத்தனையோ ரிசர்ச் வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒருத்தன் இன்னும் இறைவனை அடைய முடியாம இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு அஞ்ஞானி அப்படிங்கறத வந்து அஞ்ஞானம் மிக்கவன் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து 2வது வந்து வள்ளலாருக்கு இருந்த அந்த மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா கண்மம். அந்த கண்மம் அப்படிங்கிற அந்த மனைவிக்கு அவர் ஈன்றெடுத்த 4 குழந்தைகள் யாருன்னு பாத்தீங்கன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 குழந்தைகளை வந்து ஈன்றெடுத்திருக்கிறாரு. இப்போ இதுல வந்து இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து மனமே குரு அப்படின்னு ஒரு எலாபரேட்டான ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அதுல மனதிற்கான ஒரு சின்ன பயிற்சிகளும் நான் கொடுத்திருப்பேன். அந்த ஒரு வீடியோவை வந்து இதை முழுசா போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதை பத்தின ஒரு மிகுந்த தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அவர் 3வதா வந்து இருக்கிற மனைவி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மாயை. இந்த மாயையோட சேர்ந்து அவர் ஈன்றெடுத்தது வந்து 3 பிள்ளைகள். அந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 குணங்களை சொல்றாரு இந்த இடத்துல. என்னன்னு பாப்போங்களா? ராஜசம், தாமசம், சாத்வீகம். இந்த 3 குணங்களை தான் வந்து மனுஷன் வந்து ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவனுக்கு இந்த 3 குணம் தான் வந்து மாத்தி 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 வந்துகிட்டே இருக்கும். யாருமே ஒரே குணத்துல வந்து நிக்கிறவன் கிடையாது. அவன் வந்து ரஜோ குணமா இருக்கிறவனா இருந்தாலும் சரி, தாமச குணமா இருந்தாலும் சரி, சாத்வீக குணமாவே இருந்தாலும் சரி, அவன் வந்து மனித நிலையில தான் இருக்கிறான். ஏன்னா இறைநிலைக்கு போடும்போது இறைவன் வந்து நிர்குணனா இருப்பார். அந்த இடத்துல எந்த ஒரு குணங்களும் இல்லாத ஒருத்தர் அப்படிங்கறத இறைவனோட தன்மை. சோ அந்த மனிதன் அப்படிங்கிறவன் வந்து இதே ஒரு குணத்துக்குள்ளதான் வந்து ஆட்பட்டுட்டே இருப்பான். இப்ப உங்ககிட்ட வந்து நான் ஒண்ணு சொல்லிக்க விருப்பப்படுறேன். இப்போ வந்து ஆன்மீகம் அப்படிங்கறத வந்து சொல்லித்தரவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஏதோ அவங்களதான் வந்து பெரிய ஒரு குரு மாதிரியோ, குருஜி மாதிரியோ, மகான் மாதிரியோ என்னென்னமோ பேரெல்லாம் போட்டு காட்டிக்கிறாங்க. ஆனா வள்ளலார் இதை எழுதும் போது அப்பவே அவர் எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறார். ஆனா அப்பவே அவர் பாருங்களேன், அவர் வந்து ஒன்னும் அந்த நிலையை வந்து முழுமையான நிலையை அடையல அப்படிங்கறத வந்து எவ்வளவு ஒரு வருத்தத்தோட நமக்கு சொல்றாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஒரு மனிதன் வந்து இறைநிலையை அடையிற வரைக்கும் இந்த மனிதனுக்கு இருக்கிற இந்த மனித குணங்கள், இந்த மிருக குணங்கள் எல்லாத்துக்குமே பொதுவானதுதாங்க. வெளியே வேணா நம்ம வந்து வெள்ளை கலர் சட்டை இல்லைன்னா வந்துட்டு இந்த காவி கலர் போட்டுட்டு ரொம்ப உத்தம மாதிரி நம்ம வந்து வெளியே வந்து பந்தா பண்ணிக்கலாம். ஆனா உண்மையா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஆன்ம நிலையை போய் தொடுற வரைக்குமே வந்து நமக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கும். ஏன் ஆன்மாக்கே வந்து ஒரு பங்கு மனம் இருக்கு அப்படிங்கறது வள்ளலார் சொல்றாரு. அதை வந்து நம்ம பின்வரும் பதிவுகள்ல வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து வள்ளலார் வந்து எப்படிப்பட்ட வீட்டுல இருக்காராமா? ஒரு வாடகை வீட்டுல இருக்காருங்களாமா. அந்த வாடகை வீடு அப்படிங்கறத வந்து அவர் எதை சொல்றாருங்கிறது இந்நேரத்துக்கு உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம உடம்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து வாடகை வீடு அப்படின்னு சொல்றாரு. இந்த வாடகை வீட்டுக்கு வந்து 3 உரிமையாளர்களாமா. அது எப்படி 3 உரிமையாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த 3 உரிமையாளர்கள் வேற யாருமே கிடையாது. வாதம், பித்தம், ஸ்லேத்துமம்னு சொல்லப்படுற நம்மளோட இந்த கபம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 3 உரிமையாளர்கள். இது கூட நம்ம அல்லல் படுறதே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். ஒன்னும் வந்து ஒருத்தருக்கு வாதம் அதிகமாயிரும், இல்ல கபம் அதிகமாயிரும், பித்தம் அதிகமாயிரும். ஏதோ ஒன்று நம்ம உடல்ல வந்து குறைபாடுகள் மாத்தி 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 எல்லா மனிதர்களுக்கும் வந்துட்டே தான் இருக்கும். இது எல்லாமே வந்து சமன் பண்றதுக்காக தான் வந்து நம்ம சித்தர்களும் சரி, நம்மளோட வள்ளலாரும் சரி, இத்தனை உணவு குறிப்புகளை வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி உணவுகளை வந்து நீ எடுத்துக்கோ, இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் வந்து சித்தர்களோட மகாகல்பம் ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு இவங்க சொல்லப்படக்கூடிய இந்த நிறைய வந்து அதாவது உண்மையா சித்தர்கள் கொடுத்த இந்த நாட்டு மருத்துவ முறைகள் எல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து இது எல்லாமே சமன் பண்றதுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கும். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், அதுவும் நம்ம எங்கேயோ போய் காடு மலைன்னு தேட வேண்டாங்க. நம்ம சுத்தியே வந்து அந்த எல்லா உணவுகளுமே வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு உணவுகளை வந்து முதல்ல வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவோம். இதுல வந்து உங்க யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா வந்து
தாராளமாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அதோட லிங்கை வந்து நான் ஒரு டிரைவில் போட்டு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வள்ளலார் வந்து இரவுல வந்து பரத்தைன்னு சொல்லப்படக்கூடிய கனவு கூட போறாராமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கினா நம்ம கனவு வந்து நம்மளோட எனர்ஜி பாடி அப்படின்னு ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எங்கெங்கேயோ இழுத்துட்டு போகும் நம்மளை, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அதோடையுமே வந்து இவர் தினமும் வந்து இரவு போய் வேதனைப்படுறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிக்கிறாரு. உங்களுக்கு இப்போ நம்ம கனவு வருது அப்படிங்கிறது தெரியும். இந்த கனவு ஏன் வருது, எப்படி வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுமா? இதை வந்து நம்மளோட மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டான காகபுஜண்ட சித்தர் அவர் வந்து எப்படி வந்து நமக்குள்ள வந்து கனவு வருது, கனவு எப்படி நிகழுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ஒரு பயாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட பாடல்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. கனவு சித்தர்கள் கனவில் வந்தால் அப்படிங்கிற டைட்டில் வந்து இந்த வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை அப்படிங்கிறது புரிய வரும். ஏன்னா நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் இந்த சித்தர் என் கனவுல வந்துட்டாரு, இந்த கனவுல நான் இந்த இடத்துக்கு போனேன் அப்படிங்கிறது. ஸோ அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். மறக்காம வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்படிதான் வந்து வள்ளலார் வந்து நம்ம உடல் வந்து எப்படி இருக்கு, உடலுக்குள்ள என்னென்ன இருக்கு, எதெல்லாம் நம்மளை ஆட்டி படைக்குது அப்படிங்கிறத வந்து எளிமையா இப்படி ஒரு சின்ன ஃபார்மேட்ல வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த இடத்துல ஒன்னொன்னு வள்ளலாரை ஃபாலோ பண்ற எல்லாத்துக்கும் பிகினர்ஸுக்கு சொல்லிக்க நான் என்ன விருப்பப்படுறேன்னா, வள்ளலார் எழுதிய பாடல்கள், இந்த திருவருட்பாவாகட்டும், அவர் எழுதின ஞானசரியை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் கைப்பட எழுதின பாடல்கள், சரிங்களா? இதுவே வந்து வள்ளலாரோட உரைநடைன்னு ஒரு பகுதி இருக்கு தெரியுங்களா, அந்த உரைநடைங்கிறது வள்ளலார் எழுதினது கிடையாது. இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவரு வந்து மற்றவங்களுக்கு உபதேச குறிப்புகள் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுல வந்து ஒவ்வொருத்தருமே வந்து அவர்கிட்ட வாங்கின உபதேசத்தை நோட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அதை வச்சு ஒன்று திரட்டி கொண்டு வரப்பட்டதுதான் வந்து இந்த உரைநடை பகுதி அப்படிங்கிறது. அதுல நிறைய பகுதிகள் வந்து மிஸ் ஆயிருக்கு, நிறைய வந்து சில மாற்றி எழுதப்பட்டிருக்கு, சிலது பாதியோட நிக்குது, சிலது மறைக்கப்பட்டிருக்கு. அதனால எதை படிக்கிறதா இருந்தாலும் நீங்க வந்து ஒண்ணுக்கு பல முறை தெளிவா படிங்க. அவங்களோட அருள் இருக்கும்போது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த இடத்துல சன்மார்க்கத்துல இருக்கிறதோ வள்ளலார் சொன்ன பல ரகசியங்கள், வள்ளலார் அப்படிங்கிறவர் வந்து ஏதோ ஒரு சாமியாரோ இல்ல முக்காடு போட்டு அலைஞ்சவர் இல்ல, அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்ற பாருங்களேன், சூரியன்ல தங்கம் இருக்கு, சந்திரன்ல வெள்ளி இருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில போட்டு உடைச்சது வந்து யாருன்னா நம்ம வள்ளலார். எப்போ நம்ம சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்காதப்ப. இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆமா சூரியன்ல வந்து தங்கம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு, தங்கம் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இத எந்த ஒரு கருவியுமே இல்லாம அந்த காலத்திலேயே உட்கார்ந்து பார்த்து சொன்னவர் தான் வள்ளலார். சரி, இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். எப்படிடா சித்தர்கள் வந்து நவக்கோள்களோட கலரை சொல்றாங்க, வள்ளலார் தங்கம் இருக்குன்னு சொல்றாரு, அண்டம் பாஞ்சன்னு சொல்றாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு சந்தேகம் வரும். இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை எப்படி பண்ணினாரு, நம்மளால ஒரு நிலைக்கு தாண்டி போகும்போது எப்படி நம்மளால இதை பண்ண முடியும், இதை இப்ப பண்றவங்க யாராச்சும் இருக்காங்களா, இது எல்லாத்த பத்தியும் அடுத்து வர பதிவுகளில் பார்ப்போம். காத்திருங்கள், இணைந்திருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சீரீஸை வந்து உங்களோட சன்மார்க்க அன்பர்களுக்கும், உங்க வள்ளலாரை ஃபாலோ பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும், சித்த மார்க்கத்துல இருக்கவங்களுக்கும், பிகினர்ஸா ஆரம்பிக்கிறவங்களுக்கும் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறது வந்து வெறும் மூட நம்பிக்கையோ சூடோ சயின்ஸோ கிடையாது. பியூர் அண்ட் பியூர் 100% வந்து பயாலஜியை பற்றி பேசுகிறதும், மெடிக்கல் சயின்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசுகிற ஒரு மெய்யியல் அறிவியல் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறத இந்த சீரீஸ் முடியும் போது கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. சன்மார்க்கம் அப்படின்னா எல்லாரும் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா, ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்து முக்காடு போட்டுக்கிறது, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அகவல் வந்து பாராயணம் வந்து நம்ம 10th போர்ட் ஸ்டடீஸ்ல பண்ண மாதிரி மெமரி போயம் வந்து மனப்பாடம் பண்றது, இல்ல அப்படின்னா வந்துட்டு போய் ஒரு 4 பேத்துக்கு வந்து சாப்பாடு போட்டு ஜீவகாருண்ய செயலில் ஈடுபட்டுள்ளேன், இறைவனுக்கு நன்றி இப்படின்னு சொல்றது. இததான் வந்து சன்மார்க்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல கொஞ்சம் கரிசாலை சாப்பிடுறது. ஆனா இதல்லவா சன்மார்க்கம் அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். இது வந்து சன்மார்க்கமே கிடையாது. உண்மையா சொல்ல போனா சாவை வென்றவனே சன்மார்கி அப்படின்னு சொன்னவர் நம்மளோட திருவருட் பிரகாச வள்ளலார். அப்போ அந்த வழியில அவருக்கு அப்புறம் பயணிச்ச யாருமே வந்துட்டு சாவை வென்று காட்டவே கிடையாது, ஒருத்தர் கூட. இந்த இடத்துல வந்து இதை நம்ம வந்து பகிரங்கமா சொல்லலாம், தவறே கிடையாது. எல்லாரும் வந்து 2 மணி நேரம் அகவல் படிக்கிறதாகட்டும், இல்ல உட்காந்துட்டு நான் ஆராய்ச்சி பண்றேன்னு அகவல்குள்ள ஆராய்ச்சி பண்றது, இதெல்லாம் பண்றதுனால வந்துட்டு வள்ளலார் வந்து உங்களை திரும்பி பார்ப்பாரான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா வந்து பார்க்க மாட்டாரு. ஒருத்தனுக்கு இயற்கையாகவே ஆன்ம இறக்கம் இருக்கு அப்படின்னா அவனுக்கு இறங்கி வருவாரே தவிர வேற யாருக்கும் இறங்கி வர மாட்டாரு. இத்தனை வருஷமா வந்து நம்ம பிறந்து வளர்ந்து இந்த வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து நமக்கு யாருக்கெல்லாம் வந்து பிறந்ததுல இருந்தே எனக்கு வந்து ஆன்ம உருக்கம் இருக்கு, ஆன்ம நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க.
நம்ம யாருக்குமே இருக்காது உண்மையை சொல்ல போனா. அது ஏன்னா இதற்கு நம்ம வளர்ந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரியா இருக்கும். இப்பதான் இதுக்குள்ள வரும்பொழுது இதுக்கான கால நேரம் ஏற்படும் போதுதான் நமக்கு வந்து இந்த ஆன்ம உருக்கம்னா என்ன, ஆன்ம நிகழ்ச்சினா என்ன, இறைத்தன்மைனா என்னன்னு தேட ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட தேடுதல்ல இருக்கவங்க வந்து தவறான வழிக்குள்ள, அதாவது தவறான வழினா முற்றிலும் தவறான வழி இல்ல, சரியான வழியை மேற்கொள்ளாம ஏனோ தானோ அப்படின்னு பயணிச்சு கடைசியில ஆன்மீகத்துல வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. இல்ல சிவவாக்கியர் சொல்லுவார் இல்லையா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 இறந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடின்னு சொல்லி முடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இதுக்கு அப்புறமாவது, ஏன்னா இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்துல வந்து நம்ம அனைவருமே வந்து அடுத்த படிநிலைக்கு போறக்கான ஒரு காலகட்டம். இது இயற்கை நமக்கு அமைச்சு தர்றது இந்த காலகட்டம். இதை வந்து சரியா பயன்படுத்தி உண்மையான நிலையில வந்து உண்மையான வழிகாட்டுதலோட நம்ம போனோம் அப்படின்னா வந்து கட்டாயமா வந்து நமக்கும் இந்த திரைகள் திறக்கப்படும், நமக்கும் இந்த ஜோதி தரிசனம் வாய்க்கும், நமக்கும் இறைத்தன்மையை வந்து சென்று சேரக்கான வாய்ப்பு 1-2% இல்ல இந்த டெட்டால் விளம்பரத்துல வர மாதிரி 99.9% இல்ல, 100% வந்து இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து கார்த்திகை மாசம். கார்த்திகை மாதம்னா வந்து 3 பேர் வந்து ஸ்பெஷலா இருப்பாங்க நம்மளோட நாட்டுல, நம்மளோட தமிழ்நாட்டுல. யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, ஒண்ணு வந்து திருவண்ணாமலை தீபம். சொல்லதுக்கே வந்து அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்த ஒரு விசேஷம் வந்து திரு கார்த்திகை தீபம். 2வது பாத்தீங்கன்னா வந்து கார்த்திகை மாதம்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து சபரிமலை, ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டு போறது. இதுக்குமே வந்து ஒரு தெளிவான பதிவு, ஐயப்பனோட விரத முறை எப்படி இருக்கணும், யாராவது மாலை போட்டிருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதையும் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்து விரதம் இருந்து எப்படி கார்த்திகையை வந்து அனுசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். 3வதா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முருகப்பெருமான், கார்த்திகை மாதத்தில் பிறந்தனால. இந்த 3 சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் வந்து இந்த கார்த்திகை மாசத்துல வந்து நடைபெறுறது. இதுல வந்து இன்னைக்கு வந்து நம்ம எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு முருகப்பெருமானோட கதை. இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து என்னவா பார்த்திருப்போம்னா புராண கதையா பார்த்திருப்போம். கந்த புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும். முருகன் வந்து சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து பிறந்தவர். 6 ஜுவாலைகள் வெளிப்பட்டு அது வந்து கங்கை ஆற்றங்கரையில வந்து தாமரையிலிருந்து அவர் மலர்ந்து வந்தாரு. அப்புறமா வந்து திருக்கார்த்திகை பெண்கள் வந்து அவருக்கு வந்து பாலூட்டி வளர்த்தாரு. நாகை ஆற்றங்கரையில இருக்க நாணல் காட்டுல வந்து இவர் வந்து வளர்த்தாங்க. இந்த கதை வந்து நான் வந்து ஒரு சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுக்குறேன். இதுக்கு ரொம்ப எலாபரேட்டா வேணும்னா வந்து நீங்க கந்த புராணம் படிச்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு வெறும் புராண கதையா இது வரைக்கும் பார்த்திருப்போம். இப்போ இதுக்குள்ள என்ன ஒரு யோக விளக்கம் இருக்கு, இதுக்குள்ள என்ன ஒரு ஞான விளக்கம் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து தெளிவு பண்ணும். இந்த பதிவு முடியும் போது வள்ளலாரோட அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எந்த அளவுக்கு நுட்பமா இருந்திருக்குது, இந்த கதைகளை அவரு வந்து எந்த ஒரு மனப்பான்மையில இருந்து அணுகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இந்த பதிவு முடியும் போது. இது வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எடுத்த ஒரு விஷயங்கள். இதே மாதிரி வந்து இதே கதைக்கு வந்து இன்னும் சில ஒரு பரிமாணங்கள் கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு சித்தர்களோட தன்மையை பொறுத்து அவங்களோட அந்த கதை அவங்க எடுத்துக்கிறது வந்து ஒரு வித்தியாசப்படும். இன்னைக்கு நம்ம எடுக்கிறது வந்து வள்ளலார். இப்ப வள்ளலார்னு வந்துட்டோம்னா கம்ப்ளீட்டா வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதுக்குள்ள போகணும். போயிட்டு அங்க நான் கம்பேர் பண்றேன், அவர் இதை சொல்றாரு, அங்க போகும்போது அது என்னங்கிறத பாத்துக்கலாம். இங்க வள்ளலார் மட்டும்தான் எடுக்கிறோம். சன்மார்க்கத்துக்குள்ள இது என்ன விளக்கம் பெறுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்துட்டு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் வந்து கங்கையில உள்ள காட்டுல வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து அவதரிச்சாரு. 6 குழந்தைகளாக வந்தாரு. அவருக்கு பால் ஊட்டி திருக்கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. இதுதான் வந்து பேசிக்கான அவுட்லைன் ஸ்டோரி. உடனே வந்துட்டு நீங்க முழு கதையை சொல்லல, தவறுன்னு சொல்ல வேண்டாம். நான் பேசிக்கான அவுட்லைன் மட்டும்தான் சொல்றேன். ஸோ அதனால இவ்வளவு சொன்னா போதும். இதுக்கு நம்ம இதுக்குள்ள இருக்கிற யோக விளக்கத்தையும் ஞான விளக்கத்தையும் தெளிவா ஆராய்ஞ்சு இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னா வள்ளலார் எழுதிய உரைநடை பகுதியா, வள்ளலார் கூறிய உபதேசங்கள் பகுதிகளில் வந்து இதை பத்தின தெளிவான கருத்துக்கள் இருக்கு. நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல கங்கைன்னு சொல்லப்படுறது வந்து வள்ளலார் எதை சொல்றாருன்னா தயவு என்னும் கருணை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாணல் காடு இதை எதை குறிப்பிடுதுன்னா வந்து சகிப்புத்தன்மை. இந்த 2 விஷயங்கள் புரியுதா? கங்கை ஆற்று அப்படிங்கிறது வந்து தயவு ஆகிய கருணையை குறிப்பிடுறதும், இந்த நாணல் காடுங்கிறது வந்து சகிப்புத்தன்மையை குறிப்பிடுறதாவும் சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த 2 குணமும் இருந்தாதான் என்ன ஆகும்னா நம்மளுடைய மனம் வந்து பக்குவம் அடையும். நம்மளோட மனம் வந்து இந்த 2 குணம் எது, இந்த கருணை தயவுங்கிறதும் அதே மாதிரி வந்து சகிப்புத்தன்மை. முக்கியமா இந்த காலத்துல யாருக்குமே இல்லாத ஒரு குணம் என்னன்னா சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மையும் இந்த கருணையும் இருக்கும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய மனம் வந்து என்ன ஆகுனா பக்குவப்படும். பக்குவமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா
பகுத்தறிவு சிந்தனைகள் பிறக்க ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மனம் என்னைக்கு பக்குவமாகுதோ அந்த சுத்தறிவுக்கு அன்னைக்குதான் பகுத்தறிவு சிந்தனைகள் பிறக்க ஆரம்பிக்கும். இப்ப வந்து பகுத்தறிவுன்னு பேசுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறாங்கன்னு நீங்களே பாக்குறீங்க இல்லையா? இப்ப அவங்க முற்போக்கு கருத்துக்கள்னு சொல்லி மிகவுமே பிற்போக்கான கருத்துக்கள், இந்த குழந்தைங்க எல்லாம் சண்டை போடும் இல்லையா? எனக்கு இது வேணும், எனக்கு அது இவன் பண்ண மாட்டேங்கிறான்னு. அந்த மாதிரி குழந்தைத்தனமான விளையாட்டை தான் வந்து பகுத்தறிவுங்கிற பேர்ல வந்து கருப்பு ஆடைகள் அணிஞ்சிட்டு நான் அதை எதிர்க்கிறேன், இதை எதிர்க்கிறேன், இல்ல வந்து நான் வந்து ஒன்னத்துக்குமே ஆகாத பாடல்களை வந்து புரட்சின்னு சொல்லி பாடி வெளியிடுறேன். பாடி அதுக்கும் அவங்க தான் அடி வாங்கிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? ஏன்னா மக்கள் வந்து தெரிஞ்சுட்டு வராங்க. இதுவும் வந்து ஒண்ணும் அந்த காலம் மாதிரியே வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து சொம்பு தூக்குவாங்க அப்படின்னா வந்து இதுக்கு மேல மக்கள் வந்து அப்படி வாய்ப்பில்லை. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வள்ளலார் சொன்ன மாதிரி ஞான சித்தர்கள் உருவாகறதுக்கான யுகம். அதனால இங்க வந்து இனிமேல் வந்து இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல கருப்பு சட்டை போட்டுட்டு வந்துட்டு நான் வந்துட்டு மக்களுக்குள்ள வந்து பிரிவினையை உண்டு பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேங்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஒண்ணும் இல்ல, பகுத்தறிவுங்கிற பேர்ல வந்து நீங்க யாரெல்லாம் வந்து முன்னிறுத்துவீங்க? ரொம்ப முக்கியமா சொல்ல போனா திருவள்ளுவரையும் அவையாரையும் வந்து முன்னிறுத்துவீங்க இந்த இடத்துல. நம்ம வந்து ஆன்மீகத்திலிருந்து எடுக்கிறவங்க, மத்தவங்க வெளியே இருக்காங்க மனுஷங்க, அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்போ இவங்கள வந்து முன்னிறுத்தும் போது வெள்ளை கலர் ஆடை அணிஞ்சு உட்கார வைக்கிறீங்களே, அவங்களே என்ன சொல்றாங்க? நீ என்ன வேணாலும் படிச்சுட்டு போ, எங்க வேணாலும் போய் படி, என்ன வேணாலும் உனக்கு கல்வி கலை ஞானம் இருக்கட்டும், ஆனா இறைவனை அறியாத அறிவு வந்து ஒரு அறிவே கிடையாது. தன்னிலையை உணராதவனோட அறிவு ஒரு பேய் அறிவு. அது வந்து ஒரு குப்பைக்கு கூட பிரயோஜனம் இல்லாத அறிவு அப்படின்னு தான் வந்து நம்மளோட மகான்களும் ஞானிகளும் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நீங்க என்னத்த படிச்சு நான் பகுத்தறிவுங்கிற பேர்ல நீங்க பண்ற இந்த காமெடி எல்லாம் வந்து இதெல்லாம் எந்த ஒரு மூளைக்கு வந்து போய் பொருந்தும்னு வந்து யோசிச்சு பாத்துக்கோங்க. உடனே இதை பார்த்துட்டு வந்து நீங்க கிளர்ச்சியாயி எழுச்சியாயி வந்து கமெண்ட் போடலாம். இதுல வந்து ஒரு பயனுமே கிடையாது. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நானா சொல்லியிருக்கேன் இது எல்லாமே. முன்னாடி வந்தவங்க வந்து கொடுத்துட்டு போன கூற்று. அவங்க எல்லாம் ஞானத்தோட உச்சியில இருந்தவங்க. சோ உங்களுக்கு வந்து ஏதாவது வேணா அவங்கள போய் கேளுங்க ஏன் வந்து இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது. சோ அப்ப என்ன ஆகுனா பகுத்தறிவு சிந்தனை வந்து பிறக்கும். யாருக்கு? இந்த சுத்த அறிவுன்னு சொல்லப்படுறது. இந்த சுத்த அறிவுன்னு யார சொல்றாரு? நம்ம முருகனை வந்து சுத்த அறிவு, முருகனோட தத்துவம் சுத்த அறிவுன்னு இந்த இடத்துல சொல்றாரு. இந்த சுத்த அறிவுக்கு வந்து இந்த பகுத்தறிவு, பகுத்து ஆராயும் இந்த அறிவு எதை பகுத்து ஆராயும்? நமக்குள்ள இறைவன் எப்படி இருக்கிறாரு, எந்த விதமா இருக்கிறாரு, நம்ம வந்து யாரு, நம்மளோட தன்மை என்ன, இறைத்தன்மைனா என்ன, எதுக்கு இந்த உலகம் இப்படி இயங்கிட்டு இருக்குது, இந்த உலகத்துக்குள்ள என்ன நடக்குது, எது உண்மை, எது வந்து பொய், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா எது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற மெய்ப்பொருள் என்ன? ஒரே மெய்ப்பொருள் தான் வந்து எல்லா விஷயத்துக்குள்ளயும் இருக்குது. அது என்னது? நமக்குள்ள இறைவன் எந்த வடிவமா இருக்கிறாரு? அப்படி அந்த வடிவமா இருக்கும்போது அவருக்கு வேற ஒரு வடிவம் இல்லையா? எந்த தன்மையில இருக்கிறாரு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்மையை சொல்றாங்களா? அந்த தன்மையில தான் இருக்கிறாரா? ஒரு சிலர் நிர்குணனா இருக்காங்கிறாரு. அப்ப அந்த நிர்குணத்துக்குள்ள எதுவுமே இருக்காது இல்ல, எல்லா குணமும் சேர்ந்தது நிர்குணமா? இந்த மாதிரி பகுத்து 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 உள்ள ஆழமா போறதுக்கு பேரு தான் பகுத்தறிவு. அத வந்து எவன் ஒருத்தனுக்கு கிடைக்குதோ அவனுக்கு தான் வந்து என்ன ஆகுனா உள்ளுக்குள்ள வள்ளலார் சொல்றாங்க இல்லைங்களா, சத்து விசாரம் பரோபகாரம்னு. இவங்க எல்லாரும் சாப்பாடு போடுற பரோபகாரத்தை எடுத்துக்கிறாங்க, சத்து விசாரத்தை மறந்துடுறாங்க. சத்து விசாரம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்து வெள்ளை கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம், காலையில 4 மணிக்கு போய் உட்காந்துக்கிறோம், போயிட்டு வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் இந்த மாதிரி பாடல்கள் படிக்கிறது. இதுல என்ன சொல்லியிருக்காருங்கிறத அவங்க பகுத்து ஆராயறது இல்ல, யாராவது விளக்க உரை எழுதி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து பாக்குறது. இதுக்கு பேரு தான் வந்துட்டு வள்ளலார் சொன்ன விசாரமா அப்படின்னு கேட்டா கிடையாது. வள்ளலார் சொன்ன விசாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரிச்சு 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 உள்ள போய்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு உண்மையான விசார நிலை. இப்படி போகும்போதுதான் என்ன ஆகுனா மூளையோட அந்த தன்மை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஆன்மீக பயிற்சிகள் கொடுக்குறாங்க, ஆன்மீகங்கிற பேர்ல வந்து மூளையை மழுங்கடிக்கிறாங்க நிறைய பேர். இவனை எதுவுமே பண்ணாம அமைதியா வச்சுக்கணும், வெறும் அமைதித்தன்மை அப்படிங்கிறது உள்நிலையில தான் இருக்கணுமே தவிர நம்ம மூளைக்கு வந்து கொடுக்க கூடாது. மூளை படைக்கப்பட்ட இப்ப கிட்னி இருக்குன்னா கிட்னி அதோட வேலையை செஞ்சாதான் கிட்னி படைச்சதுக்கான பலனே. அதை போயிட்டு நான் எதுவுமே செய்யாம சும்மாவே வச்சுக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க, அது வேலை செய்யுமா? அது படைச்சதுக்கான பயனே இல்லையா? தூக்கி வெளியே வீசிடலாமே, இல்ல அது கெட்டு போயிடும், அவ்வளவுதான், அது வந்து வேலையை இழந்துரும். அதே மாதிரிதான் நம்ம மூளை கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த மூளைக்குன்னு தனியான திறன்கள் இருக்குது, அதை வந்து முழுமையா பயன்படுத்தணும். இதுக்குதான் வந்து யோக பயிற்சிகளும் யோக மார்க்கங்களும் இருக்குமே தவிர சும்மா நான் உட்கார்ந்துக்கிறேன் அப்படிங்கறதுக்காக எந்த யோக மார்க்கமும் கிடையாது. உடனே சும்மா இரு சொல்லறேன்னா அதுக்கான விளக்கமும் நான் வந்து முன்னாடி பதிவுகளை வந்து கொடுத்திருப்பேன். முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு உபதேசத்திலே உயர்ந்த உபதேசம் எதுனா சும்மா இரு சொல்லறேங்கிறது. அதுக்கான விளக்கம் என்னங்கிறது நீங்க அந்த பதிவுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம். சோ அப்படி என்னைக்கு நம்ம மூளையோட முழுமையான திறனை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ
அன்னைக்கு நம்ம சும்மா இருப்போம். சொல்லுவாங்க இல்லையா, இந்த வந்து முழுமையா வந்து நிறைஞ்ச குடம் வந்து கூத்தாடாது, அமைதியா இருக்கும். ஆனா அரைகுறையா ரொம்புன குடம் தான் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும்னு. அதே மாதிரிதான் இப்ப எல்லாருமே அரைகுறையா இருக்கும். கம்ப்ளீட்டா இது ரொம்பும் போது என்ன ஆகும்னா, டக்குன்னு சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற நிலை தானா வந்து நமக்கு வாய்க்க ஆரம்பிக்கும். இத கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருமே பார்க்கணும். இத நீங்க போய் நான் வந்து வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்க சொல்றேன். தாராளமா போய் பார்த்துருங்க அந்த வீடியோவ. சோ இதுதான் வந்து வள்ளலார் சொன்ன விசாரமே தவிர, உட்கார்ந்துட்டு வந்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு அது இப்படி, இது இப்படின்னு உட்கார்ந்துட்டு இதுக்கு பேரு வந்து விசாரம் கிடையாது. விசாரம்னா என்னங்கிறதுக்கான ஒரு தெளிவான பதிவு பின்வரும் பதிவுகள்ல நம்ம போடுவோம். இப்போ இந்த மாதிரி பகுத்தறிவு வளர்ந்தால் என்ன ஆகும்னா, அடுத்து வந்து நம்மளுடைய அந்த சுத்தறிவு என்ன பண்ணும்? ஆணவத்தை அழிக்க ஆரம்பிக்கும். இப்ப பகுத்தறிவுன்னு சொல்ற யாருக்காவது ஆணவம் அழிஞ்சிருக்கா பாருங்க. என்ன பண்றாங்க? நான் வந்து அவனோட பேத்தி, இவனோட பேரன் அப்படின்னு வந்து பேசுறது. ஆணவம் அழியலையே. நான் வந்து அந்த மரபுல வந்தேன். நான் இதை எதிர்த்தேன். தேவையே கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, இது வந்து இந்த ஒரு யுகத்துல, இந்த ஒரு டைம்ல மட்டும் தான் நடக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒவ்வொரு வாட்டி இவங்க எல்லாருமே வருவாங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இப்ப நான் சொல்லும்போது, "என்னப்பா இந்த பையன் சூடோ சயன்ஸ் பேசுறான்" அப்படின்னு தோணும். இது ஆமா, சூடோ சயன்ஸா தான் இருக்கும். எப்ப வரைக்கும்? உங்களுக்கு அந்த ஞானம் வராத வரைக்கும், சாதாரண அறிவுல உட்கார்ந்து பார்க்கிற வரைக்கும் எல்லாமே சூடோ சயன்ஸ் தான். அத வந்து தாண்டி ஒரு நிலைக்கு போகும்போது தான் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது. இன்னொரு பகுத்தறிவுவாதி இவங்க எல்லாரும் யார் எடுத்துப்பாங்கன்னா, புத்தர் எடுத்துப்பாங்க. புத்தரே வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மறுபிறப்பு பத்தி பேசியிருப்பாரே. கொஞ்சம் போய் பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு தெரியும். பகுத்தறிவு வந்து எத பத்தி பேசுது, எத பத்தி பேசாம இருக்குது அப்படிங்கிறது. சோ, இப்ப வந்து இந்த மாரி இருந்தா தான் என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஆணவ மலம்னு சொல்லப்படுற ஆணவம் வேரோட அழியப்பெறும். அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து முருகனோட அந்த ஒரு பிறந்ததுக்கான தத்துவம். இப்ப இந்த கார்த்திகை பெண்கள் பால் ஊட்டி வளர்த்தாங்க. அது ஏன் 6 பேர குறிப்பிட்டு வந்து சொல்றாங்க? ஏன் 7 பேரா வச்சிருக்கலாம்? 3 பேரா வச்சிருக்கலாம். இல்ல 12 பேர வச்சிருக்கலாம். அது ஏன் குறிப்பிட்டு 6 பேர்? அந்த 6 பேர் வந்து ஏன் வந்து முருகன வந்து குறிப்பிட்டு பால் ஊட்டி வளர்க்கணும்? இதற்கான அந்த விளக்கம் என்ன? அப்படிங்கிறத வள்ளலார் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். இப்போ ஒருவன் யோக பயிற்சியின் மூலம் அவனுடைய சுத்தறிவு சொன்ன இல்லையா அந்த பகுத்தறிவு அதை யூஸ் பண்ணி அந்த சுத்தறிவை கொண்டு பெண் சக்தி இந்த இடத்துல பெண் சக்தினா வெளியே இருக்கிற பெண் சக்தி கிடையாது. நம்மளுடைய விந்து உகாரமாக இருக்கும்போது அது பெண் சக்தியாகவும் மேலே ஏறி அகாரமாக மாறும்போது ஆண் சக்தியாகவும் மாறும். இப்ப வந்து இந்த ஒரு கேள்விக்கு வந்து ஒருத்தனுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா அவன் ஆன்மீகத்துல வந்து ஒரு நிலையில இருக்காங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். இல்ல அவனுக்கு இந்த ஏன் வந்து பெண் சக்தி ஆண் சக்தியா மாறுது, எப்படி மாறுது, அதோட அந்த சயின்டிபிக்கா ஏன் மாறுதுங்கிறது தெரியலனா அவன் வந்து ஒன்னும் ஒரு அளவு கூட தாண்டலங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்க எங்கேயாவது போறீங்க, யாருக்கிட்டையாவது கிளாஸஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்ப கேளுங்க, இந்த கேள்விகள்லாம் கேளுங்க. ஒரு 10 கேள்வி இருக்குங்க. இந்த கேள்வியை வந்து நீங்க யார்கிட்டனாலும் கிளாஸ் எடுக்க போறீங்க, எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் கொடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே வந்து சொல்லித்தர மாட்டாங்க. அப்படி வந்து யாராவது சொல்லித்தரேன்னு வராங்கன்னா இந்த கேள்விகள்லாம் கேளுங்க. இதுக்கான பதில் கிடைக்குதா தாராளமா கத்துக்குங்க, தப்பே கிடையாது. இல்லையா அப்படியே வெளியே வந்துருங்க. ரைட்டுப்பா, உன்னோட ஞானத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு. இந்த பெண் சக்தின்னு சொல்லப்படுற இந்த விந்து சக்தி நம்ம ஆணின் உடம்புலயே இந்த பெண்ணின் உடம்புல இருக்குல்லையா ஸ்ரோனிதம் விந்துன்னு, இந்த விந்து சக்தியாக இந்த பெண் சக்தியாக இருக்கக்கூடிய விந்து கீழிருந்து 6 ஆதாரங்கள் வழியாக என்ன பண்ணுனா வந்து பயணிச்சு மேல ஏறும். பயணிச்சு மேல ஏறி நம்மளுடைய இந்த 6வது ஆதாரத்தை தாண்டும் போது உச்சந்தலையில பட்டு கீழே வந்து அண்ணாக்கின் வழியா அமிர்தமா சொட்ட ஆரம்பிக்கும். அமிர்தமா சொட்டி அந்த பாலை வந்து பருகுவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையான ஞானம் கிட்டும். இதுதான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட இந்த பிறப்பிற்கான ஒரு விளக்கம். இதத்தான் வந்துட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு போறாங்க. எல்லா கதைக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியத்தை தான் சொல்லிட்டு போறாங்க. நீ அதை கதையா கேட்டு நைட்டு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி மாத்தி வைக்காதங்கிறத சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாருமே வந்து கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா தூக்கம் வருதுன்னு என்ன பண்றோம், கதையை கேட்க ஆரம்பிச்சிடறோம். அது தவறு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கிறத ஆராய்ஞ்சு பாருங்க. மறுபடியும் சொல்றேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கறத வந்து உள்ள இருக்கிறத பார்க்க ஆரம்பிங்க ஒரு விஷயத்துக்குள்ளேயும். அப்புறம் உங்களுக்கு யாருமே தேவைப்பட மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்பார்க்குக்காக மட்டும்தான் ஒரு ஆள் தேவைப்படுவாரே தவிர ஒன் ஸ்டார்ட் ஆகி கரெக்டா புடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மிஷின் வந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட இந்த உடலே.
இப்போ சரி, இந்த புராணங்கள், வேதம், ஆகமம், இதிகாசம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துவோம். எல்லாம் புராணம்ப்பா, வேதம்ப்பா, ஆகமம்பாம்போம். ஆனா அதுக்கான உண்மையான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆரம்பத்துல எனக்கும் தெரியல. என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்புறமா தான் வந்து உள்ள ஆழ்ந்து தேடுதலுக்கு போக போக போக, ஓ! வேதம்னா இத குறிப்பிடுது. ஆகமம்னா இத குறிப்பிடுது. இதிகாசம்னா இத தான் சொல்லுதா? ஓ! புராணம்னா நமக்குள்ள தான் இருக்குதா? வெளிய எங்கேயும் இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்தோட வேதம், ஆகமம், புராணம் இந்த விளக்கங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, என்னன்னா நம்ம சொன்னோம் இல்லையா? கீழ இருக்கிற இந்த விந்து சக்திய, அதாவது மூலாதாரத்துல தேங்கி இருக்கிற இந்த விந்து சக்தி, இத என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த குண்டலினி வந்து மேல் எழும்பும்போது சுவாதிஷ்டானத்துல இருக்கிற அந்த விந்து சக்தி மேலே ஏறி, மேல வந்து இந்த 6 ஆதாரங்களை கடந்து மேல வரும். அப்ப என்ன ஆகும்னா வந்துட்டு மேல அமிர்தம் சுரக்க ஆரம்பிக்கும். உள்ள நமக்கு ஒளி தரிசனம் எல்லாமே வாய்க்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழுமையான யோக பயிற்சியோட ஒரு வடிவம். இதத்தான் வந்து நம்ம கூட இருக்கவங்களுமே வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, மூலாதாரம் தொட்டு மேலே ஏறி 6 ஆதாரங்களை கடப்பதே வந்து உண்மையான யோக பயிற்சியே தவிர, எடுத்தோனே நான் வந்து புருவ மத்தியில வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல வந்து உட்காந்துட்டு கவனத்த வைக்கிறதுக்கு பேரு யோக பயிற்சி இல்ல. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அத இந்த இடத்துல நான் வந்து உங்க எல்லாத்துட்டயும் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ நீங்க வந்து பிரியாணி சமைக்கணும்னு வந்து நெனச்சிருக்கீங்க. அப்ப வந்து பிரியாணிக்கு தேவைப்படுற எல்லாமே ஹை குவாலிட்டியான ரைஸ், ஸ்பைசஸ், ஆயில், வாட்டர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. குக்கர்ல வந்து எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுட்டீங்க. விசில் போட்டீங்க. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. மணி 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு. என்னடா பிரியாணி வெந்த மாரியே தெரியலன்னு. ஏன் வந்து பிரியாணி அந்த இடத்துல வேகலன்னா, முக்கியமான வேலைய நீங்க செய்யல. என்னதுன்னா, அடுப்ப பத்த வைக்கல. அடுப்ப பத்த வச்சா பிரியாணி வந்து 10, 15 நிமிஷத்துல வந்து வெந்து வந்து நமக்கு வந்து சாதமா வெளிய வந்திருக்கும். ஆனா, அந்த அடுப்ப பத்த வைக்காதனால அந்த பிரியாணி வந்து அந்த குக்கருக்குள்ள 20 வருஷம் இருந்தாலுமே வந்துட்டு வேகாம தான் இருக்கும். இப்படித்தான் இருக்குது. இப்ப வந்து எல்லாரும் சொல்லி தர யோக பயிற்சிகள். குண்டலினி சக்திய வந்து இந்த மூலாதாரத்தை தொடாம எந்த பயிற்சி நீங்க செஞ்சாலுமே வந்துட்டு, அது வந்துட்டு அடுப்ப பத்த வைக்காம பிரியாணி சமைக்கிற மாரி தான். ஒரு பயனும் இல்ல நம்ம சொல்ல போனோம்னா. அதனால வந்துட்டு மூலாதாரம் தொட்டு 6 ஆதாரங்களை தாண்டி மேலே செல்வது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு முழுமையான யோக பயிற்சியோட ஒரு தத்துவமா இருக்கும். அந்த மாரி யோக பயிற்சிகள மேற்கொள்ளுங்க. வெறும் புருவ மத்தியிலேயே கவனம் வைக்கிறேன். எப்ப புருவ மத்தியில வந்து கவனம் வச்சு வேலை செய்யலாம். அது வேலை செய்யும். ஆனா எப்பன்னா, எவன் ஒருத்தனுக்கு மூலாதாரம் வந்து விழிப்படையுதோ, அப்பதான் வந்துட்டு மூலாதாரம்னு சொல்லப்படுற இந்த இடத்துல கீழ இருக்கிற மூலாதாரம் கிடையாது. இந்த இடத்துல மூலாதாரம்னு சொல்லப்படுறது சுவாதிஷ்டானத்த. ஏன்னா, சுவாதிஷ்டானத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உண்மையான பயணமே ஆரம்பிக்கும். இத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து சித்தர்கள் பாடல்கள நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியவங்க எல்லாத்துக்குமே குழம்பிக்க வேண்டாம் என்னன்ட்டு. நம்ம சொல்லிக் குடுக்குற அந்த விஷயங்கள் தான் இது. அந்த சுவாதிஷ்டானத்த தொட்டு தான் வந்துட்டு நம்மளோட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மூலாதாரத்துல இருந்து மேல வரைக்கும் போகும். இதுதான் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு யோக பயிற்சியோட ஒரு அவுட்லைனு. இத வச்சு தெரிஞ்சுக்கங்க எப்படிப்பட்ட யோக பயிற்சி நீங்க பண்றீங்கன்ட்டு. சரி, இப்ப வந்து நம்ம எதுக்குள்ள போலாம்னா, வேதம், ஆகமம், புராணம்குள்ள போலாம். முதல்ல வேதம்னா என்ன? வேதம் எத பத்தி சொல்ல வருதுன்னா, வேதம் என்பது தமிழில் நம்ம எத குறிக்கலாம்னா, பதியின் விளக்கம். பதினா யாருன்னு பாத்தீங்கன்னா, பதி என்றால் இறைவன். இறைவனை பற்றிய அறிவை குடுக்கக்கூடியதும், இறைவனை பற்றி கூறக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா வேதம். இதுதான் வந்து வேதம் சொல்லுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வேதம்க்கு அப்புறம் இருக்கிறது ஆகமம். ஆகமம் எத பத்தி விவரிக்குது? எத பத்தி விளக்கம் குடுக்குதுன்னா, ஆகமம்னா என்னன்னா, பசு விளக்கம். பசு என்றால் என்ன? நம்ம வெளியே பார்க்கிற இந்த பசு, கோமாதா இதுக்கு பேர் பசு கிடையாது. பசு என்றால் நம்மளோட உயிர்னு நம்மளுடைய ஆன்மா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பசு. இந்த ஆன்மாவை பற்றின அறிவுகளை கொடுக்கக்கூடியதும், ஆன்மாவை பற்றின தெளிவுகளை கொடுக்கக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஆகமம். 3வதா இருக்கிறது பாத்தீங்கன்னா புராணங்கள். புராணம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாச விளக்கத்தை கொடுக்கக்கூடியது. பாசம் என்றால் என்ன? பாசம் என்றால் உடலின் விளக்கம். உடலை பற்றி விளக்கம் கொடுக்கக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு புராணங்கள். அப்போ இதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா வல்லார், ஒருவன் யோக பயிற்சியின் மூலம் தன்னுடைய பாசமாகிய உடலை கொண்டு பசுவாகிய ஆன்மாவை இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்பதே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வேத ஆகம புராணங்கள் ஆகும். இதுவே வந்து வாசி யோகமும் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கங்க எல்லாருமே. ஒருவன் வந்து தன்னுடைய உடலை பயன்படுத்தி உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை இறைவனிடம் யார் கொண்டு போய் சேர்க்கிறானோ அவனே உண்மையான யோகி, அவனே உண்மையான ஞானி, அதற்கும் மேல அவனே உண்மையான சன்மார்கி. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து துன்மார்கிகள்னு நம்ம சொல்லிக்கலாம் இந்த இடத்துல ஆப்போசிட்டா.
இப்போ எனக்கு பதி பசு பாசம்னா என்னன்னு தெரியாதுப்பா, எனக்கு வந்து இதை பத்தின ஒரு தெளிவு வேணும் விஷ்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பதிவு முன்னாடி போட்டிருக்கோம். பதி என்றால் என்ன, பசு என்றால் என்ன, பாசம் என்றால் என்னன்னு 1க்கு 2 பதிவே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். மிகவும் தெளிவா உங்க எல்லாத்துக்குமே வந்து புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை போய் பாத்துருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான கிளாரிட்டிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி இருக்கிற எல்லா பதிவுகளோடயும் ஒரு இன்டர்லிங்கடா தான் இருக்கும். ஸோ நீங்க எல்லா வீடியோஸையும் வந்து நான் சொல்ல சொல்ல அந்தந்த இடத்துல வந்து நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கிளாரிட்டிங்கிறது கிடைக்கும். இதுக்கப்புறம் யாரு என்ன சொன்னாலும் சரி வந்து உங்களுக்கு அந்த குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படாது. சரி, இப்ப வேதம், ஆகமம், புராணம் பார்த்தாச்சுப்பா. அடுத்தது வந்து வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இதிகாசங்கள். இந்த இதிகாசம் வந்து எதை பத்தி கூறுது? இதிகாசம்னா நம்மளோட மகாபாரதம், ராமாயணம், இந்த கதைகள்லாம் உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதைகள் வந்து எதை விளக்குது? இதிகாசம் என்றால் என்னன்னா பக்தியை விளக்கக்கூடிய விஷயங்கள். எப்படி வந்து இந்த குகன் வந்து ராமனுக்கு வந்து அந்த மீனை படைச்சதும், அதை வந்து அவர் வந்துட்டு பரவாயில்ல அவர் சாப்பிடாம இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டதும், இதெல்லாம் எதோட வெளிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வெளிப்படையாக இது வந்து பக்தியை பற்றிய விஷயங்களை குறிப்பிடுவதே இதிகாசம். இதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை. என்னடா அந்த வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மம். தர்மம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு உதவி பண்ணணும், சாப்பாடு போடணும், இதுதான் தர்மம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையான அந்த தர்மத்தின் விளக்கம் என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் பாருங்களேன். தர்மம் என்றால் தன்மை. தன்மைனா வந்து எதை குறிப்பிடுதுன்னா ஒரு சுபாவம், ஒரு இயற்கையான சுபாவம். இந்த இயற்கையோட சுபாவம், இயற்கையோட குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்ம குணம். இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா ஆன்ம குணத்துலதான் நிறைஞ்சிருக்கு. நம்ம ஆன்மாவும் ஆன்ம குணத்துலதான் இருக்கு. அப்படி என்ன அது ஆன்மாவோட குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாவோட குணம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிவகுணம். சிவனோட தன்மை, சிவத்தின் தன்மையே ஆன்மாவின் குணம். இப்ப சிவத்தன்மைனா என்னன்னு தெரிஞ்சவங்க தாராளமா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சிவத்தன்மை. ஏன்னா இது வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு டாபிக். இது என்னங்கிறத நம்ம வந்து பின்வரும் பதிவுகளை பார்க்கலாம். இப்போ தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ல வந்து போடுங்க, சிவகுணம்னா என்ன, ஆன்மாவோட குணம் எதுன்னு. உடனே வந்துட்டு ஆன்மாவோட குணம் வந்து எல்லா உயிர்களையும் பார்த்து அது கிடையாது. உண்மையான ஆன்ம குணம்ங்கிறது ஒரு ரகசியம். இது வந்து நீங்க யாராவது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து தத்துவம். இந்த தத்துவம்ங்கிற வார்த்தை வந்து இப்ப சன்மார்க்கத்துல வந்து ரொம்ப வந்து வளர்ந்துட்டு வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் வந்து வள்ளலார் இருந்து சொல்லிட்டு போனாரு, மாணிக்க வாசகர் என்பது தத்துவமே, சுப்பிரமணியர் என்பது தத்துவமே. ஆமா, எல்லாமே தத்துவம் தான். ஆனா இந்த தத்துவத்தை வந்து தத்துவம் வந்து எப்ப வந்து நமக்கு தத்துவம் இருக்குன்னு தெரிய வரும்னா, ஒரு மனிதன் ஒரு ஒரு இறைநிலையை சென்று அடைபவன் இந்த நிலைகளை, இந்த தத்துவங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து இறைவனை போய் அடையணும். அந்த தத்துவங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்கிரகிக்கிறதுக்கு தான் வந்து இருக்குது. அப்ப அந்த தத்துவம் இப்ப மாணிக்க வாசகரோட உண்மையான பேரு திருவாதவூரார். அவர் வந்து மணிவாசகர் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை வந்து உள்ள கிரகிச்சனால அவருக்கு மணிவாசகர் அப்படிங்கிற பட்டம். இதை பத்தி டீட்டெயில்டா வந்து நம்ம கிளாஸஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தத்துவம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்துட்டு எல்லாமே தத்துவமே தத்துவமேனா அப்ப இங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கறத யோசிங்க. முதல்ல தத்துவங்கிற வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம். தத்துவம் வந்து வள்ளலார் எப்படி பிரிப்பாங்க, தத்து கூட்டல் உவம்னு பிரிப்பார். தத்து உவம் அப்படின்னு அப்படின்னா வந்துட்டு அது ஒன்று அப்படின்னு விளக்கம். அதுக்கு எது ஒன்று, எது வந்து ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சிவமே ஒன்று. அது என்று குறிப்பிடுவது வந்து சித்தர்களோட பாஷையில அதுன்னு சொன்னாங்கன்னா இறைவனை, சிவத்தை குறிப்பிடுவது தான் அது. ஆன்மாவை குறிப்பிடுறதுக்கு இன்னொரு சொல் பாத்தீங்கன்னா அது அப்படிங்கிறது. சோ இந்த அது ஒன்று அப்படின்னா சிவம் ஒன்று. இந்த சிவம் ஒன்று அப்படின்னா இப்ப எந்த ஒரு பொருள் இருந்தாலும் தத்துவம்னு சொல்றாங்களா? எல்லா தத்துவத்துக்குள்ளயும் என்ன இருக்குது? சிவம் தான் இருக்குது. அப்ப தத்துவம்னாலே என்ன? சிவம் தான் ஒன்று. எல்லா பொருளுமே சிவம் தான், அனைத்திலுமே சிவம் தான். இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அனைத்திலுமே இறைவன் தான் இருக்காரு. அதுதான் அந்த ஒரே தத்துவம், அதுதான் அந்த ஒரே பொருள் அப்படிங்கறது விளக்குறது தான் வந்து தத்துவம்ங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள். சோ இதுதான் வந்து வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், அப்புறமா பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட தர்மம், தத்துவங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கம். இத வந்து இது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரியில கொடுக்குற ஒரு டேர்ம்ஸ் மாதிரி. இதெல்லாமே நம்ம முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி வர பதிவுகள்ல நான் அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லை. இப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இதைதான் சொல்றாரு, இதைதான் சொல்றாருங்கிற இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு எளிமையா வந்து பிறக்க ஆரம்பிக்கும். எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா லாஸ்ட் பார்ட்லயே பார்த்திருப்போம். பிரம்மாவை வந்து முருகன் சிறை வைத்ததற்கான காரணம் என்ன, அவரோட படைப்பு தொழிலை புடுங்கி இவர் எதுக்கு செஞ்சாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவ விளக்கம் என்ன, இதை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கதையை வந்து நம்ம ஒரு சின்னதா ஒரு பிரீஃபா தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு.
பிரம்மா தான் வந்து படைப்பு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ படைப்பு தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது முருகன் என்ன பண்றாருன்னா வந்துட்டு இவர் படைப்பு தொழில் பண்றதை பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஓம் எனும் பிரணவத்துக்கு உனக்கு விளக்கம் தெரியுமா பிரம்மா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சரி ரைட்டு, உனக்கு இதே தெரியல, நீ என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் போய் சிறையில இரு, உன் தொழில நான் செய்யறேன் அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாருன்னா இவர் வாங்கி படைத்தல் தொழில செய்ய ஆரம்பிக்கிறாரு. முருகன் எழுதின தலையெழுத்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், சுபிக்ஷமா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இப்போ ஒரு படைத்தல் அப்படின்னா வந்து அந்த இடத்துல அழித்தல் அப்படிங்கிறது இருந்தாதான் சமமா இருக்கும். இவர் வந்து படைத்தல் மட்டும் பண்ணும்போது எல்லாமே வந்து தூய்மையான உயிர்களா வருது, எல்லாமே மரணத்தை வென்ற உயிர்களா வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு சமநிலை குறைவு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த விஷயம் வந்து சிவனோட காதுக்கு போகுது. அப்ப அவர் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஓமோட பிரணவ மந்திரம் தெரியல, பிரம்மா வந்து எப்பவும் போல ஆணவமா பேசியிருக்கிறாரு சில விஷயங்கள். அப்ப முருகன் என்ன பண்றாரு, சிறையில தூக்கி அடைச்சிட்டாரு, இவர் தான் தொழில் பண்றாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல சிவன் போறாரு. போயிட்டு சரிப்பா மறுபடியும் இவர் முருகர் விட்டு வச்சாரா? அப்ப விட்டு வைக்கல. போயிட்டு சிவன் கிட்ட போயிட்டு ஓமோட விளக்கம் என்ன சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. என்னதான் சிவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு சரி எனக்கு வந்து நீங்களே வந்து ஒரு குரு நீ சொல்லிக் கொடுங்க அப்படிங்கும்போது, அப்ப இந்த இடத்துல நான் குருவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தராங்கும் போது சிவன் என்ன பண்றாருன்னா அப்பேற்பட்ட சிவனே வந்துட்டு முருகனிடம் வந்து காதுல வந்து இந்த உபதேசம் வாங்குறது. இந்த போட்டோவை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சிவனுக்கு வந்து முருகன் வந்து உபதேசிக்கிறதுன்னு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கதையோட ஒரு அவுட்லைன். இதை பத்தி டீட்டெயில்டா வேணும்னா நிறைய பக்தி சார்ந்த மார்க்கங்களே இதோட விளக்கங்கள் இருக்கும், அங்க போய் நீங்க பாத்துக்கலாம். இப்ப நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கான யோக விளக்கம் என்ன, ஞான விளக்கம் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப யூடியூபை திறந்தா நிறைய வீடியோஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ல வருது. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி பத்தி வருது, எல்லா ஸ்போர்ட்ஸ் பத்தி வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆன்மீகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது எக்கச்சக்கமா. இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு வருவீங்க, எல்லா பக்கமும் போயிட்டு வர மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவீங்க. இப்போ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுக்கும்போது, இப்போ இந்த சாட் ஜிபிடி ஏஐ பாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணும், நீங்க கொடுக்குற எல்லா ப்ராம்ப்டையும் வச்சு புதுசா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும். அதே மாதிரிதான் நம்ம மனமும் நீங்க எல்லா பக்கமும் தேடி வச்சிருக்க விஷயத்தை வச்சு புதுமையா உங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி காட்டு இல்லாத ஒரு விஷயத்தை. அப்ப நீங்க ஒரு வேளை இருக்குமோன்னு குழப்பத்துக்குள்ள போக வேண்டியதா இருக்கும். இப்போ இந்த நம்மளோட மகாரம் இந்த சேனல் எதுக்கானதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஞான பாதையில பயணிச்சு யோகத்தின் வழியாக வந்து இறைவனை அடைதல் எப்படி, இறைநிலையை எப்படி அடைவதுங்கிறதுக்கான உண்மையான விஷயங்களை மட்டும்தான். இப்ப நீங்க எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்களேன், உண்மையான தெளிவு மட்டும், யாரும் பேசாத விஷயங்களை தான் வந்து நம்ம பேசியிருப்போம். அப்போ இந்த மாதிரி பதிவுகள் பாக்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள இருக்கீங்கன்னா ஞான மார்க்கத்துல போறவங்க, யோக நிலையில வந்து உயர்ந்து போகணுங்கிறவங்க மட்டும் இந்த சேனலை பாருங்க. இல்ல அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு மற்ற விஷயங்களையும் பாக்குறேன்னா ஒரு சில சேனல்கள் இருக்காங்க, இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் அனுசரித்தால் 527 சனி பிரதோஷங்களை வந்து அனுசரித்ததுக்கு வந்து பாருங்க, அந்த மாதிரி வந்து வீடியோஸ் போடுறது. இல்லைன்னா வந்துட்டு இந்த ஒரு சந்திர கிரகணம் போதும் உங்கள் வாழ்க்கையவே மாற்றிவிடும், இந்த மாதிரி பதிவுகளை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோஸ் பார்க்க வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கான பதிவுகள் அல்ல. அதை தாண்டி வரும்போது உங்களுக்கு இந்த பதிவுகள் வந்து கண்டிப்பா வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ எதுக்கு இதை வந்து சம்பந்தமே இல்லாம பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இதுக்குமே வந்து ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னங்கிறது இந்த பதிவு முடியும் போது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல இந்த புராண கதையை நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து வள்ளலார் எப்பவும் போல வந்துட்டு எந்தெந்த கேரக்டருக்கு வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. பிரம்மா, முதல்ல பிரம்மா வந்து எதை வந்து ஒப்பிட்டு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சுத்த மனமே வந்து இந்த இடத்துல பிரம்மா. இந்த சுத்த மனமான பிரம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்த அறிவான முருகன் வந்து சிறை வைக்குது. இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி வந்து 4 மார்க்கங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுல வந்து முதல்ல பாத்தீங்கன்னா இந்த சுத்த மனம் வந்து மேற்கொள்றது எதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா சரியையும் கிரியையும் எடுத்துக்கும். சரியைனா என்ன, முழுக்க முழுக்க பக்தி. பக்தினா கோயில் சார்ந்த விஷயங்கள், வழிபாடுகள். அந்த கோயில் சார்ந்த விஷயங்களை சென்று பக்தியில மூழ்கி அதுல இருந்து இறைவன் வந்து வெளியல்ல உள்ளதா இருக்காருன்னு வந்து ரெண்டாவது எங்க வரும்னா கிரியை, சரணாகதி நிலைக்குள்ள வரும். அப்ப இந்த கிரியைக்குள்ள வரும்போது இறைவனை தேடுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கறது பார்க்கும். இந்த சுத்தமனம் என்ன பண்ணும்னா இது ரெண்டே நல்லா இருக்குன்ட்டு இதுக்குள்ள வந்து நிக்க ஆரம்பிக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா சிறைப்படுதல் அப்படிங்கிறது. இந்த யோகம் ஞானம் யாருக்கானதுன்னு பாத்தீங்கன்னா சுத்த அறிவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த யோகமும் ஞானமும் வரும். ஏன்னா சுத்த அறிவு இருந்தால் மட்டுமே யோகமும் ஞானமும் விளங்குமே தவிர
நார்மலா இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு வெறும் சுத்த மனதை வைத்து கொண்டு யோகமும் ஞானமும் நமக்கு விளங்காது. இதை நான் சொல்லல, யோகத்துல உயர்ந்த நிலை போன அத்தனை மகான்களும் சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு இப்ப நம்ம சொல்லணும்னா வள்ளலாருமே இதைதான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த சுத்த மனமான பிரம்மாக்கு வந்து எதை பத்தின விளக்கம் இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா, ஓம்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரணவத்தின் விளக்கம்ங்கிறது சுத்தமானதற்கு தெரியாது. இது எப்ப அதுக்கு தெரிய வரும்னா, சுத்த அறிவு கிட்ட தான் வந்து இதோட விளக்கம் இருக்கும். ஏன்னா விசாரித்தல், விசாரம் அப்படிங்கிறது எதை வச்சு பண்ணுவோம்? மனதை வைத்து பண்ணக்கூடியது விசாரம் அல்ல, நம்மளுடைய அறிவை வைத்து பண்ணக்கூடியது விசாரம். இதை வந்து நம்மளுடைய இந்த எபிசோடோட 2வது பாகத்துல போட்டிருப்போம். இந்த பதிவை முடிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தெளிவு நிலை விளக்கம்ங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த பிரம்மான்னு சொல்லப்படக்கூடிய இந்த சுத்தமனம் வந்து எந்த செயல்பாடுகள்ல சிக்கிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்லப்படக்கூடிய தோன்றல், வளர்தல், குற்றம் நீக்கல், மலமவித்தல், கடைசியா பாத்தீங்கன்னா தெளிதல். இந்த 5க்குள்ளேயே தான் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த 5 தாண்டி வெளியே வரும்போதுதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிரணவத்தின் ரகசியம் அப்படிங்கிறது இருக்குது. சோ இந்த பிரம்மான்னு சொல்லக்கூடிய இந்த மனம் இந்த 5க்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சுத்த அறிவு என்ன பண்ணுதுன்னா அதை சிறை வச்சுட்டு, அதாவது அடுத்த டிரான்ஸ்பார்மேஷன் எடுக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து முழுமையான விஷயங்களை வந்து பார்க்க வருது. இந்த இடத்துல இந்த பதிவோட முழுமையான விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்க இதுக்கு பின்னாடி வர அடுத்த பதிவை பாத்தீங்கன்னா தான் இதோட தெளிவுங்கிறது கிடைக்கும். ஏன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம்னா என்ன? சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியேல் யோகம், சரியேல் ஞானம், இந்த மாதிரி 16 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. இதோட விளக்கம் என்னன்னு நமக்கு தெரியும் போது இப்ப நான் சொன்ன இந்த புராண கதையோட விளக்கம்ங்கிறது உங்களுக்கு அங்க வந்து தெளிவு பெறும். இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு யூடியூபை திறந்தாலே நம்ம கண் முன்னாடி வர ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார், திருவருட் பிரகாச வள்ளலார். இவரை வச்சுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஆன்மீக உலகமே ஓடிட்டு இருக்குது. ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இவர் தான். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி சித்தர்கள் அவங்கள ட்ரெண்ட் பண்ணாங்க. இப்போ யார் எடுத்தாலும் வள்ளலார் அப்படிங்கிற ஒரு டாபிக் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. இப்போ வள்ளலார் வந்து நிறைய பேருக்கு தெரியறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான், சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அவர் மட்டும் தெரிஞ்சா போதுமா? அவர் காட்டிய நிலைகள் என்ன, அவர் என்னென்ன விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு, என்னென்னத்தை செய்ய சொல்றாரு அப்படிங்கிறதும் இல்லையா கூட சேர்த்து தெரியணும். ஆனால் அதெல்லாம் இங்கே எங்கேயுமே தெரியறது இல்லை. இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, வள்ளலார் பிறந்தது இப்படி, அவரோட வரலாறு இப்படி, ஒளியா மறைஞ்சாருன்னு ஒரு குரூப் சொல்றாங்க. ஒரு குரூப் வந்து அவர் வந்து ஒளி தேகம் எடுக்கல, அவரை வந்துட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் சண்டை போடுறாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வேற மாதிரி போறாங்க. இப்படி குரூப்பா பிரிஞ்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா வள்ளலாரை வெளியே தெரிய வைக்கிறீங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனா அவர் காட்டிய வழிகள் ஏன் வந்து இன்னும் வெளியே தெரியறது இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் வந்துட்டு போய் 150 வருஷம் ஆச்சு ஏறத்தாழ. இந்த 150 வருஷத்தை தாண்டி நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் 2025. ஆனா இப்போ இது வரைக்கும் யாராவது வள்ளலார் மாதிரி வள்ளலார் காட்டிய சன்மார்க்க நிலைகள்ல வந்து வந்திருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் கூட கிடையாது. சரிங்களா? ஓப்பனா சொல்ல ஒருத்தர் கூட கிடையாது. இப்ப வள்ளலார் அந்த மாதிரி ஆனார்னா அவரை ஃபாலோ பண்ணி வரவங்களும், அவர் சொல்ற சன்மார்க்கம்னு அதை ஃபாலோ பண்ணி பிடிச்சி வரவங்களும் நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஒருத்தராவது அந்த நிலைக்கு போயிருக்கணுமே. ஏன் போகல? ஏன் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து குறைபாடா இருக்கு. சம்திங் லேக்ஸ் ஹியர், ரைட்? இப்ப அது என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு வெறும் புத்தக அறிவு, அனுபவ அறிவுங்கிறது யாருக்கிட்டையுமே இல்லை இந்த இடத்துல. எங்க சன்மார்க்கம்னு வாயை திறந்தாலும் சரி, எங்க சன்மார்க்கம்னு பார்த்தாலும் அவர் புத்தகத்துல என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காரோ அது மட்டும்தான் இங்க வருதே தவிர அனுபவ அறிவா யாருமே எதையும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அந்த அனுபவ விஷயங்கள் எங்க போச்சு யோசிச்சு பாருங்களேன். எவன் ஒருத்தருக்கு அனுபவத்துல அவனுக்கு வர அறிவு தான். இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஏதோ ஒன்று எடுத்து வண்டி இப்படிதான்ப்பா ஓட்டணும், வண்டி கிளச்சு போடணும், கீர் போடணும், வண்டியை வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத 24 மணி நேரம் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்ப என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அந்த வண்டி நீங்க ஆனா இப்ப வண்டி இப்படிதான் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்தாதான் உங்களால எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு டேக்கிள் பண்ணவும் முடியும், ஹேண்டில் பண்ணவும் முடியும். இல்ல அப்படின்னா வந்துட்டு ஏட்டுக்க சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கறதா இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கு தீர்வா அமையும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் வந்துட்டு சித்தர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகல அப்படின்னு வள்ளலார் வரவும் கிடையாது. சித்தர்கள் வந்து வள்ளலார்னு ஒருத்தர் வருவாரு, நம்ம சில விஷயங்களை சொல்லிட்டு மற்றதை அவர் சொல்லட்டும் அப்படின்னு விட்டுட்டு போகவும் கிடையாது. இந்த இடத்துல அவரும் எல்லாத்தையும் தான் சொல்லியிருக்காரு, இவரும் எல்லாத்தையும் தான் சொல்லியிருக்காரு. அவங்களோட நடைகள்ல வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்களே தவிர இவர் வந்து அவரை தாழ்த்தி பேசுறாரு, அவர் இவரை தாழ்த்தி பேசுறாருங்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன குழந்தைங்க வந்து அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. என்னோட ஆள் தான் பெரிய ஆளு, உன்னோட ஆள் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தேவையே கிடையாது. இப்போ வள்ளலார் நினைச்சிருப்பாரு போல, நம்ம வந்துட்டு எல்லாமே ஓபன் பண்ணியிருக்கோம், இவனுக்கு வந்துட்டு டெய்லி வராங்க,
சாப்பிட்றாங்க, அப்புறமா வந்துட்டு நம்ம பேசுறதெல்லாம் கேட்கறாங்க, போயிடுறாங்க. மறுபடியும் 2வது நாள் வரான், சாப்பிட்றான், கேட்கறான், போறான், ரிப்பீட்டுங்கிற மாதிரி இதுவே தான் சுத்திட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் அவர் என்ன கண்டு வச்சாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு, ஹோம்ஒர்க். நம்ம ஸ்கூல்ல எப்படி நம்ம மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு ஹோம்ஒர்க் கொடுப்பாரு இல்லைங்களா, 4 சம் போட்டு மீதி 2 சம் ஹோம்ஒர்க்குன்ட்டு போயிடுவார் இல்லையா, அதே வழியை வள்ளலார் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இவனுங்களுக்கு வந்து வெறுமனே நம்ம வாயில சொன்னா பத்தாது, கேட்டு கேட்டு சாப்பிட்டு தூங்கிடுறாங்க, இவங்களுக்கு அனுபவத்தில் நிறைய விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் என்ன கொண்டு வந்ததுன்னா எல்லாத்துக்குமே சொல்லுவார், அனுபவத்தில் அறிந்து ஆராய்க, தக்க ஆசானிடம் சென்று அறிந்து கொள்ளுக அப்படின்னு சொல்ற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். வள்ளலார் வந்து எங்கேயுமே வந்து வெளியே வந்து ஒரு ஆசிரியர் இருக்காருன்னு சொன்னது கிடையாது. அவர் குறிப்பிடுறது எல்லாமே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு இறைவனை தான் உள்ள குறிப்பிடுவார். அப்போ அவர் எதுக்கு தனியாக வந்துட்டு ஆசானிடம் சென்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாரா? அப்போ இந்த இடத்துல நம்மள அவர் ஏதோ யோசிக்க வைக்கிறாரு, ஏதோ சிந்திக்க வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். இப்போ சன்மார்க்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா வள்ளலார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, சாகாதவனே சன்மார்கி. அதே மாதிரி வந்துட்டு கண்டத்துக்கு மேலே தான் சன்மார்க்க அனுபவங்கள் விளங்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு, கண்டத்துக்கு மேலதான் சன்மார்க்க அனுபவங்கள் விளங்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒன்றும் எடுத்துட்டு நான் சொன்ன பாட்டெல்லாம் எழுதுன்னு அவர் சொல்றது, அனுபவங்களை நீ பாரு, உனக்குள்ள பாருங்கிறாரு. அப்புறம் எதுக்கு நீங்க வந்துட்டு டெய்லி காலையில எந்திரிச்சு மெமரி பாயம் எழுதுறீங்க? யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது வந்து வள்ளலார் வந்து நான் சொன்ன பாடல்களை வந்து நீ எழுதுப்பா அப்படின்னு எங்கேயாவது சொல்லிட்டு போயிருக்காரா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன். ஒரு டிவி இருக்குன்னா ஒரு டிவியை வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ள வந்து சர்க்கியூட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவல் புக் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெட் ஒயரை வந்து ஒயிட் ஒயரோட அட்டாச் பண்ணுங்க, இப்போ வந்துட்டு அந்த பிளாக் ஒயரை கிரீனோட அட்டாச் பண்ணுங்க, அதை கொண்டு போய் இந்த ஃப்ளக் பாயிண்ட்ல சொருகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மேனுவலை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள வேலை செய்யணும் அந்த சர்க்கியூட்டுக்குள்ள. அதை விட்டு போட்டு அந்த மேனுவலை பார்த்து புதுசாக நம்ம எழுதுறோம், ரெட் ஒயரை ப்ளூ ஒயரோட கனெக்ட் செய்யவும், ரைட்டு, அடுத்தது வந்துட்டு கருப்பு ஒயரை வெள்ளை ஒயரோடு கனெக்ட் செய்யும், ரைட், இதை கொண்டு போய் அங்க சொருகும். இதை தான் நீங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிங்க, தப்பே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பல பேர் காலையில் எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, ஆனா நீங்க எந்திரிக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆனா உட்காந்து எதுக்கு மறுபடியும் மெமரி பாயம் எழுதுறீங்க? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த விஷயம்லாம். இப்போ நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 60 மார்க் வந்துட்டு நமக்கு தியரியாவும் 40 மார்க் ப்ராக்டிக்கல்னு வைப்பாங்க. இப்போ எல்லாருமே இப்போ இந்த 60 மார்க்குக்கு நம்ம கஷ்டப்பட்டு படிப்போம், எல்லாத்தையும் அப்படியே போய் எழுதிட்டு வந்துடுவோம். இந்த 40 மார்க்குக்கு இந்த ப்ராக்டிகல்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டீச்சர்ஸே மார்க் போட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இப்போ எந்த ப்ராக்டிக்கலுமே பண்ணி பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம வந்துட்டு நல்ல மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிப்போம். இதே தான் மேபி அந்த காலத்தில் வந்துட்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லாதனால என்னமோ அவங்களாம் உயர்ந்த நிலைக்கு போனாங்களோ என்னமோ தெரியல. இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலா எதுவுமே செஞ்சு பார்க்கறது இல்லைங்க. சும்மா புக் எடுக்கிறோம், சித்தர்கள் பாடல் எடுக்கிறோம், நமக்கு தமிழ் தெரியுதா, இல்லை ஒரு சின்ன ஞானம் இருக்கா, எங்கேயோ வச்சு கிராஸ் பண்ணியிருக்கோமா, டெய்லியே கொஞ்சம் சித்தர் பாடல்களை படிச்சு நோட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு டெய்லி அகவலை படிக்கிறாங்க, 2 வாட்டி எழுதுறாங்க. இல்லை இதெல்லாம் பண்ண என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் செய்யணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கெமிக்கல் இருக்குன்னு வைங்களேன், அந்த 2 கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் உருவாகும்பா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், கெமிக்கல் எக்ஸ் கெமிக்கல் ஒய், இந்த 2 கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள இருந்து வந்து கிரீன் கலரான ஒரு ஃப்ளூயிட் வரும்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம புக்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க, அதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கெமிக்கலை இதோட சேர்த்துனா இப்படி ஒரு கலர் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நம்ம எல்லாருமே. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு அவங்க அதுக்காகவா சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க சொல்றாங்க. உண்மையாலுமே இந்த 2 கலரையும் இந்த 2 கெமிக்கலையும் சேர்த்துனா அந்த கலர் வருதா, இல்ல இப்ப அது எந்த ரேஷியோல சேர்த்துனா கலர் வருது, எதை வந்து கூட சேர்த்தணும், எதை குறைய சேர்த்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பிராக்டிக்கலா பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுமே தவிர வெறுமனே உள்ளக்குள்ள நாலேஜா குப்பையை வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன யோசிச்சு பாருங்களேன். நீங்க என்னவா வேணாலும் இருக்கட்டும், இறைவனோட பக்தி பாடல் ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு நீங்க படிக்கிற புக்ஸ் ஆகட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாமே நமக்குள்ள போகும்போது நம்ம அறிவை பொறுத்த வரைக்கும் அது வெறும் குப்பை தான். என்னைக்கு அது பிராக்டிக்கலா மாறுதோ அன்னைக்குதான் அது வந்து பொக்கிஷமா மாறும். அது வரைக்கும் நீங்க ஒரு வைரத்தை கொண்டு போய் குப்பை டப்பாக்குள்ள போட்டு வைக்கிற மாதிரிதான். அதனால எல்லா விஷயங்களையும் அனுபவமா வந்துட்டு பண்ண ஆரம்பிங்க. இப்ப வள்ளலாரோட அந்த அகவல் பாத்தீங்கன்னாலும் சரி, திருவருட்பா எல்லாமே அவருக்கு நடந்த அனுபவமா இருக்கும். சரிங்களா, அவர் வந்து நான் அங்க அவரு சொன்னாரு இங்க இவரு சொன்னாருன்னு எழுதி வச்சிருக்க மாட்டாரு. இப்ப நீங்களா பண்றீங்களா, வள்ளலார் வந்துட்டு இந்த பாட்டை பண்ணாருன்னு எழுதுறது அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அவரோட அனுபவத்துல என்ன வந்திருக்கு அப்படிங்கறத அவர் எழுதி வைப்பாரு. வேணா நீங்க வந்து நோட் பண்ணி வைங்களேன், உங்க அனுபவங்கள்ல வந்து என்ன வந்துச்சு அப்படிங்கறத. அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி வந்துட்டு அனுபவங்கள் வரணும்னா என்ன பண்ணும், அதுக்கு ஒரு முயற்சியும் பயிற்சியும் வேணும். அதுக்கு தான் இத்தனை விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ சன்மார்க்கம்னு எடுத்துட்டா பயிற்சிகள் வேண்டாம், முயற்சிகள் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, விளக்கு தியானம் மட்டும் செய்யுங்கள் போதும்னு சொல்லுவாங்க. ஆனா வள்ளலார் எல்லாமே உள்ள பார்க்க சொன்னார்னா விளக்க மட்டும் வெளியே வச்சு பார்க்க சொல்லியிருப்பாரா? உண்மையான விளக்கு தியானம்னா முதல்ல என்ன,
வள்ளலார் காட்டிய விளக்கு தியான சூட்சம முறை என்ன அப்படிங்கிறது இங்க பல பேத்துக்கு தெரியல. உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஆர்வம் இருக்குப்பா, நான் சன்மார்க்கத்தில் இருக்கேன், இல்லை வள்ளலார் உண்மையா என்ன சொல்ல வரான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எனக்கு வந்து வள்ளலாரோட விளக்கு தியானம் தெரிஞ்சுக்கணும்ட்டு. எத்தனை பேத்துக்கு ஆர்வம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பதிவு அப்படிங்கிறத நான் வெளியிடுவேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமான பதிவுகள். தேவை இருக்கவங்களுக்கு அதெல்லாம் வந்து நம்ம போட்டால் போதும், மற்றவங்க எல்லாத்துக்குமே இது போய் சேரணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்பு, தயவு, ஜீவகாருண்யம் சன்மார்க்கத்தோட முக்கியமான கொள்கையா வள்ளலார் சொல்லிட்டு போனது. ஆனா இந்த அன்பு, தயவு, ஜீவகாருண்யம் இதுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். இது மூணுமே வேற விஷயம் தான், அதை பத்தி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இந்த மூணுக்குமே ஒரே ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கும். என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். இது மூணுமே வந்து அனுபவ நிலைகளில் வரக்கூடிய விஷயம். இது எதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜா உள்ள எடுத்துக்க முடியாது. அன்புனா என்னன்னு தெரியணுமா, தயவுனா என்னன்னு தெரியணுமா, ஜீவகாருண்யமே என்னன்னு தெரியணுமா, அந்த ஒரு விஷயங்களை நீங்க ஃபீல் பண்ணா மட்டும்தான் தெரியுமே தவிர வெறுமனே அன்புனா இப்படி இருக்கும் பா ரைட்டு, இப்போ வந்துட்டு தர்பூசணினா இனிப்பா இருக்கும், பெருசா இருக்கும், ஓ அப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு பேர் இதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே அனுபவ நிலைகள்ல வரணும். அதே மாதிரி வந்துட்டு வள்ளலார் என்ன சொல்றாருன்னா ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னு சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு, மோட்ச வீட்டின் திறவுகோள். நல்லா அந்த வார்த்தையை பாருங்க, ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னு. நீங்க ஒரு வீட்டை திறக்கிறீங்கன்னா வெறுமனே திறந்துட்டு நின்னா போதுமா? இப்போ உள்ள நீங்க போக வேண்டாமா? இப்ப ஒரு வண்டி நீங்க எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சாவியை போட்டு ஆன் பண்ணி உன்னோட அந்த இக்னிஷன் பட்டனை ஆன் பண்ணுன்னு சொல்றாங்க. வண்டி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்றீங்க, ஆன் ஆயிருச்சு. கிளச்சை பிடிச்சி கீரை போட்டீங்க, வண்டி வந்துட்டு மூவிங்ல ரெடியா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்துட்டு வண்டியை வந்துட்டு மூவ் பண்ணாம அந்த இடத்துல நிறுத்திட்டீங்க. வண்டியை நகுத்துங்க முதல்ல. இப்ப ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னா மோட்ச வீட்டை திறக்கிறதுக்கான சாவி மட்டும் தான் ஜீவகாருண்யம். அதுக்குள்ள அடுத்தடுத்து போற நிலைகள் என்ன அப்படிங்கறது தேடுங்க முதல்ல. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா இவங்க வந்து உள்ள போக முடியும். வெறுமனே நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆன் பண்ண இடத்துல நின்று இருந்தா போக முடியுமா? வள்ளலாரோட ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். ஏன்னா வார்த்தையை வச்சு விளையாடுற ஜாலம் வந்துட்டு எந்த ஒரு தமிழ் புலவர்களுக்குமே இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வள்ளலாரோட அகவல் எடுத்தீங்கனாலே அந்த அகர உகர இகர வகர வரிசைகள் எவ்வளோ அழகா அடுக்கி இருப்பாருன்னு நீங்க பாருங்களேன். அவரை மாதிரி தமிழ் மொழியில் இருக்க வார்த்தைகளை வச்சு யாராலுமே விளையாட முடியாது. அதனால அவரோட வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப 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 நுணுக்கமா கவனிக்க வேண்டியது. அப்ப அவரோட வார்த்தைகளுக்கான தெளிவு கிடைக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்குள்ள விசாரம் பண்ணும். அவர் என்ன சொல்றாரு, விசாரம் விசாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம மூளையை வந்து ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு கொண்டு போற ஒரு விஷயம். ஆனா அதுக்குன்னு உட்காந்துட்டு நான் யாரு, அவர் யாரு, இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் விசாரம் கிடையாது. உண்மையான விசாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அடுத்த வர பதிவுகளை வந்து நம்ம காட்டுறோம். இப்போ அடுத்தது வந்துட்டு சன்மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு சுத்த சிவநிலை, சதாசிவநிலை, பிரம்ம நிலை, விஷ்ணு நிலை, சாயுச்சிய நிலை, நிலை நிலை வெளி வெளி வெளின்னு சொல்றாங்களே, இது எல்லாத்தையுமே உங்களால இங்க கண்ணுல இருந்து பார்க்க முடியுமா? அது என்ன இந்த மாதிரி கேலக்சியா உட்காந்துட்டு டெலஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தா தெரிய இருக்கு. அந்த அத்தனை நிலைகளும் அனுபவ நிலைகள். அது எல்லாமே அனுபவத்துல உள்ளுக்குள்ளதான் உணரணுமே தவிர நம்ம அதை போயிட்டு வெளியே வள்ளலாம் இதெல்லாம் மறுபடியும் புக் நாலேஜ் தான் நீங்க சேர்த்துக்கிறீங்க. இவங்க இதுக்குள்ள சண்டை வேற போடுவாங்க. நீ பின்பற்ற சித்திரை என்ன நிலை அடைஞ்சிருக்காரு, வள்ளலார் பாரு இத்தனை நிலைகளை சொல்லிட்டு போயிருக்கிறாரு, ஒரு நிலையாவது நீங்க பின்பற்றி பாத்தீங்களா? அந்த நிலைகள் என்னவா இருக்குது? அது ரொம்ப சிம்பிளான நிலையை கூட அவர் பெருசா சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்ல அவர் அதுக்கு புது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கலாம். இப்ப ஒன்றும் இல்லை, இப்ப ஹைபிஸ்கஸ் இப்ப பூக்கள் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், நம்ம பக்கத்தில் இருக்க இதுக்கு வந்து பேர் வந்து பூ, ஆனால் அதோட சயின்டிஃபிக் நேம் என்னவா இருக்கும், ஃப்ளோரா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயங்களுக்கு ஃபானோ அப்படின்னு இருக்கும். நமக்கு என்னடா ஃப்ளோரான்னு சொல்றாங்கன்னு நமக்கு புரியாது. பட் அதோட மீனிங் உள்ள போய் பார்த்தா ஓ பூவை தான் ஃப்ளோரான்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரியும். ஒருவேளை அவர் சொல்ற சதாசிவ நிலை, அப்புறமா வந்துட்டு மகாவிஷ்ணு நிலை, மகாதேவ நிலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம கடந்து வர எளிமையான நிலைகளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ அதுக்கான விளக்கம் என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அதை புத்தகத்தில் தேடினா கிடைக்குமா? உங்களோட அனுபவத்தில் நீங்கள் அறிஞ்சு பார்த்தீங்கன்னா தானே கிடைக்கும். ஸோ யோசிங்க, உட்காந்துட்டு நான் இந்த வெளிகளில் அவர் இருக்காரு, இதை இந்த மாதிரி காமெடியாக சண்டை போடுறதை விட்டுட்டு கொஞ்சமாக வந்து விசாரம் பண்ண ஆரம்பிங்க. இதை விட இன்னொரு கூத்து கரெக்டாக போன வருஷம் இந்த டைமில் ஆச்சு. வள்ளலார் வந்து ஜனவரி மாதம் 31 வருவார் அப்படின்னு ஒரு குரூப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களும் என்னென்னவோ பாமாலை இயற்றுனாங்க, வரவேற்புக்கு என்னவோ இயற்றுனாங்க, என்னென்னமோ பண்ணி ஜனவரி 31 வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்த்திகை தீபத்துக்கு கூட அவ்வளோ விளக்கு பார்த்தது இல்லைங்க, அத்தனை விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க. ஒரே பயங்கர ஆரவாரமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சந்தானா சொல்கிற மாதிரி என்ன ஒரே ஆவேசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் வள்ளலார் வந்தாரா? யோசிச்சு பாருங்களேன். 31 வள்ளலார் வந்தாருங்களா? வரல. அப்போ அவங்க சொல்றது இல்லைன்னு ஆகி போச்சு. ஆனா அதை தெரிஞ்சும் ஒன்னமும் சிலர் வந்து அது அந்த வரவேற்பு மாலை நான் படிக்கிறேன், பாமாலையை படிக்கிறேன், ஃபாலோ பண்றேன், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா?
இப்ப ஒரு நார்மலா ஒருத்தன் தெளிவா இருக்கிறானா ஒரு விஷயம் தப்பாயிருச்சு, இப்ப நெருப்பை தொட்டா சுடும்பா அப்படின்னா மறுபடியும் போய் அந்த நெருப்பை தொட மாட்டான். அந்த நெருப்பை தொட்டா சுடுதுன்னு தெரிஞ்சவன் மறுபடியும் போயிட்டு காய ஆறுனதுக்கு அப்புறம் திருப்பி போய் நெருப்பை சுடுறானா அவனுக்கு பேர் என்ன சொல்லுவான்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்லப்பா, அப்புறம் நான் சொன்னா இந்த தம்பி வந்து பயங்கர கோபமா பேசுறாரு, கடுமையா பேசுறாரு, அதனால நீங்களே அதுக்கான பேரை வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வள்ளலார் வந்து திருப்பி வருவேன்னு சொன்னாரு, மனித தேகம் எடுத்து வருவேன்னு சொன்னாரா? யோசிங்க, சிந்திச்சு பாருங்க நீங்களே. வள்ளலார் வந்துட்டு எப்படி வருவேன் அப்படின்னு சொன்னாருன்னு. சரி, இது எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்துட்டு பயிற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணீங்க, வள்ளலார் வருவாரு, என்னை கடை தேற்றுவாரு, காப்பாற்றுவாரு, என்னை வந்து கப்பல் ஏற்றி கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவன் ஒருத்தன் வந்து உண்மையான சன்மார்க்கியா இருந்தானா வள்ளலார் திருப்பி வருவாருன்னு நினைச்சிருக்கவே மாட்டாரு. ஏன்னா வள்ளலார் முதல்ல எங்க போனாரு திரும்பி வரக்கு? வள்ளலார் என்ன சொல்றாரு, நான் எல்லாத்துக்கூடி கலந்துட்டேன்னு தானே சொல்றாரு. எல்லாத்துக்கூடி கலந்த ஒரு விஷயத்தை எப்படி திருப்பி நம்ம மறுபடியும் எடுத்துட்டு வந்து நிறுத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு கேள்வி உங்க மனசுல ஆழமா பதிஞ்சு சில விஷயங்களை தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சுன்னா நீங்க வந்து சன்மார்க்கத்துல தெளிவான வழியில போயிட்டு இருக்கீங்க. இப்போவும் நான் மறுபடியும் தப்புப்பா தம்பி, நீ சொல்றது தப்பு, வள்ளலார் வருவார், வள்ளலார் எங்களை கடை தேற்றுவார், வள்ளலார் எங்களை கூட்டிட்டு போவார்னா சந்தோஷம், அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது. நேரமும் காலமும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க வந்துட்டு எப்படி அடுத்த நிலைகளுக்கு போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சரிப்பா, இதெல்லாமே நீ என்ன சொல்ற, பயிற்சி தான் முக்கியம், பயிற்சி தான் செய்யணும்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு உட்காந்து இவ்வளவு விளக்கம் கொடுக்குற அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். இப்ப ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம வெறுமனே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணுனா நமக்கு வரும். இதை எதுக்கு அவர் பண்ண சொன்னாரு, இது என்னவா இருக்கும், இது ஏன் சொல்றாங்க, இது ஏன் இப்படி பண்ணணும், இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ள எழும். அதே மாதிரி வந்துட்டு நீங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஆன்மீகம்ங்கிற பேர்ல இது வந்து ஆர்வத்தினால எல்லாரும் பண்றதா, குறை சொல்ல முடியாது எல்லாத்தையுமே. என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, பல வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பல பேர்கிட்ட போயிருப்பீங்க, பல குழப்பம், பல தெளிஞ்சதை குழப்புவாங்க, குழப்புனது சில பேர் இன்னும் குழப்பத்துக்கு ஆளாக்குவாங்க. அப்போ இந்த குழப்பமெல்லாம் உள்ள இருந்தா அப்புறம் எப்படி பயிற்சி வந்து சரியா வேலை செய்யும்? மனசு எந்நேரமும் எங்கேஜ்மெண்ட்லேயே இருக்குமே, கண்ண முடிய கொண்டிருப்போம், இந்த நிலைனா என்னவா இருக்கும், ஒருவேளை இதா இருக்குமோ. அதனாலதான் முதல்ல ஒருத்தருக்கு வந்து தெளிவு நிலை வேணும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். எப்போ ஒருத்தனுக்கு வந்து அவனோட அறிவு நிலைங்கிறது தெளியுதோ அப்பதான் மற்ற விஷயங்கள்லாம் சரியா வேலை செய்யும். அதுக்கு தான் இந்த தெளிவு நிலைகளை கொடுக்கறதுக்காக தான் இத்தனை விஷயங்களை பேச வேண்டியதா இருக்கு நம்ம உட்காந்துட்டு. ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தோட ஆரம்ப கட்ட ஏபிசிடி மாதிரி தான். இதை தாண்டி போகும்போது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த கட்ட நிலைகள்லாம் இருக்கு. அதனால உட்காந்துட்டு தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. வள்ளலார் வந்துட்டு இந்த மாதிரி மெமரி பயம் எழுத சொல்லியிருப்பாரா? உண்மையாலுமே அது எழுதுனா ஏதாவது நடக்குமா? நம்ம என்னதான் பண்றோம் இந்த வாழ்க்கையில, இத்தனை நாள் எழுதியிருக்கீங்களே, வள்ளலார் நேரடியா வந்தாரா? இல்ல உங்களுக்குள்ள உடனே வந்துட்டு நான் வந்து அகவல் எழுதுறேன் மனசு நிம்மதியா இருக்கு, நீங்க உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் நமசிவாயின்னு எழுதினாலுமே மனசு அமைதியா தான் இருக்கும். அதுக்குன்னு அதனால நமக்கு சித்திகள் கிடைச்சிருச்சு அது கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? எந்த விஷயத்த உள்ள பண்றோமோ அதை தான் நம்ம எழுதி நம்ம வந்துட்டு பண்ணுமே தவிர அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நான் எழுதுறேன் அப்படின்னா என்னங்க பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கே வந்து தெளிவு கிடைக்கும். இதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் அப்படிங்கிறது ஏன் எல்லா மார்க்கங்களோட வித்தியாசமா இருக்கு, எல்லா சித்தர்களும் சன்மார்க்கத்தை கையில் எடுத்தாங்க. அதே மாதிரிதான் வந்து வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தார். இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம வள்ளலார். கண்டத்துக்கு மேலே சன்மார்க்க அனுபவங்கள் நிகழும். அதே மாதிரி அதனால உட்காந்து கையில வச்சு உட்காந்து எழுதிட்டு இருக்காதீங்க. இப்போ சன்மார்க்கம் அப்படின்னு நம்ம உள்ள போயிட்டோம்னாலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு எந்த சாதனங்களும் தேவையில்லை, எந்த ஒரு தியான யோக பயிற்சிகளும் செய்ய வேண்டாம், நம்ம அமைதியா இருந்தாலே போதும், இறைவனை நினைத்துட்டே இருந்தாலே போதும். இதை தான் வந்துட்டு இப்ப இருக்கிற சன்மார்க்கிகள் எல்லாருக்குமே வலியுறுத்துறாங்க. ஆனா இப்படி வலியுறுத்துற சன்மார்க்கிகள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு காமனா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விளக்கு தியான பயிற்சி. இவங்க வந்துட்டு விளக்கு தியான பயிற்சி எப்படி பண்ண சொல்றாங்கன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு 10 மீட்டர் இடைவெளி விட்டுட்டு உங்க கண்ணுக்கு நேரா வந்துட்டு ஒரு டேபிள் வச்சுட்டு அதில் வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. எல்லா ரூம்ல இருக்க விளக்கையெல்லாம் அணைச்சிட்டு அந்த விளக்கை மட்டும் நேருக்கு நேராக பார்க்க ஆரம்பிங்க. அந்த ஒளியை வந்து கண்ணை மூடி உங்களுக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இறைவனோட ஜோதி தோன்றும். இதுதான் வந்துட்டு எல்லாரும் சொல்றது. சாதனங்கள் எதுவுமே தேவையில்லை, புறத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன வள்ளலார் எதுக்கு புறத்துல ஒரு விஷயத்த காட்டிட்டு போயிருப்பாரா? கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல மறுபடியும் நம்ம சிந்தனையை இன்னும் ஆழப்படுத்தி பார்க்கணும். வள்ளலார் காட்டிய வழிகளில் செல்றது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அனுபவ நிலைகளே அன்றி வெளியே இருக்கும் புற விஷயங்கள் அல்ல. ஏன்னா வள்ளலார் வந்துட்டு இந்த மாதிரி கோவில் சமய சடங்குகள் இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் விஷயங்களை நிறுத்திட்டு தான் 6ஆம் திருமுறைக்குள்ளேயே வந்து என்டர் ஆகுறாரு.
அந்த விஷயங்கள வந்துட்டு அவர் வந்துட்டு இத காட்டிலும் இது இன்னும் தீவிரமா இறைவனுடைய பலன் தரும்ப்பான்னு தான் சொன்னாரே தவிர, என்னைக்குமே வந்துட்டு இந்த மாரி புற வழிபாடுகள இழிவா, கேவலமா அவரு பேசுனது கிடையாது இந்த இடத்துல. இப்ப இருக்கிறவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப மட்டம் தட்டி பேசுற மாரி பேசுறாங்க. இப்ப ஒண்ணே ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு இப்ப எல்லாராலயும் மூளை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது. பட் மூளையோட ஒரு 3D மாடல் வெளிய இருக்கனால தான், ஓஹோ! நமக்கு மூளைனா இப்படி இருக்கு. சரி நம்ம வந்து பின்னாடி வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் ஆகும்போது, மூளை இப்படி இருக்குன்னு நம்ம உள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓ! இந்த பார்ட் தான் அன்னைக்கு நம்ம அந்த 3D மாடல்ல பார்த்து தான் இந்த நம்மளோட மனுஷனோட மூளைக்குள்ள இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட 3D மாடல்ஸ் தான் இந்த புற வழிபாடுகள் அத்தனையுமே. சரிங்களா? இப்போ இந்த புற வழிபாடுகள் இல்லாம போயிருந்துச்சுன்னா, இந்த இந்த காலகட்டத்தில என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒண்ணுமே நெறைய பேத்துக்கு தெரியாம போயிருக்கும். என்ன விஷயங்கள் இப்ப கோயில்கள் கட்டி வைக்கிறனால தான் நெறைய பேத்துக்கு ஆன்மீகம் கோயில்ல இருந்து தொடங்கியிருக்கு. இத வந்து நம்மளால யாராலயும் மறுக்கவே முடியாது. ஏன் வள்ளலாருக்குமே அப்படிதான் தொடங்குச்சு. அப்ப உண்மையா கோயில்னா என்ன? எதுக்கு இந்த கர்ப்ப கிரகம்? பலிபீடம்னா என்ன? இந்த கொடிக்கம்பம் எத சொல்லுது? எதுக்கு நந்தியோட சிலைய முன்னாடி வச்சிருக்காங்க? இறைவன் ஏன் இருட்டான கருவறைக்குள்ள இருக்காரு? அவ்ளோ பெரிய கோயிலுக்குள்ள எதுக்கு அந்த சிறிய இடத்துக்குள்ள சிறிய துவாரத்துக்குள்ள இறைவன வந்துட்டு இறைவனோட சிலைய வந்துட்டு அந்த மூர்த்திய வந்து வைக்கிறாங்க. அது இல்லாம எதுக்கு உற்சவ மூர்த்தின்னு தனியா ஒண்ணு வைக்கிறாங்க? அதே மாரி ஏன் வந்துட்டு மற்ற சிலைகள் இருக்கு? ஏன் வந்துட்டு நம்ம கோயில்கள்ல, சிவாலயங்கள்ல வந்துட்டு இடது பக்கம் அம்பாள் சன்னதி இருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஏன் வந்து நடுவுல முருகர் சன்னதி வச்சிருக்காங்க? இது எல்லா கேள்விகளுமே வந்துட்டு நெறைய பேத்துக்கு ஆன்மீகத்தோட தொடக்கமா வந்துட்டு கோயில்கள் தான் அமைஞ்சிருக்கும். அப்போ இத வந்து நம்ம மறுக்கவே முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்ன்ட்டு. இது எல்லாமே வெளிய நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா, உள்ள எடுத்து உள்ள வந்து விசாரமும், ஆராய்ச்சியும் செய்ய வேணும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம்னா, புறத்திலேயே நிறுத்திர்றோம். இதுதான் வந்துட்டு வள்ளலார் வந்து சாடுனாரு. இத தான் சித்தர்களுமே தப்புன்னு சொன்னாங்க. அதுதான் சிவவாக்கியர் சொல்லுவாரு. "கோவிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா? கோவிலும் மனத்துக்குள்ளே, குளங்களும் உனக்குள்ளே தான் இருக்குது. நீ எதுக்கு வெளிய போய் தேடுற?" அப்படின்னு அதனால தான் சிவவாக்கியர் சொல்லிட்டு போனாரு அந்த இடத்துல. ஆனா அப்படி சொன்ன சித்தர்கள் தான் இந்த கோயில்களோட இந்த இந்த வடிவமைப்பையுமே குடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, நம்மளால மறுக்க முடியாது இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு புற வழிபாட்டு விஷயம் தான் இந்த விளக்கு தியானம் இந்த விஷயம். ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கங்க இந்த இடத்துல. நீங்க இதுவரைக்கும் விளக்கு தியானம்னா என்னென்னமோ கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் உங்களோட அறிவுலருந்து எடுத்து வெளிய வச்சுட்டு, நீங்க ஒரு எம்ப்டி ஸ்பேஸ இந்த இடத்துல நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புதுமையான ஒரு மாற்றம் நிகழும் உங்களுக்குள்ள. விளக்கு தியானத்துல வள்ளலார் வந்துட்டு அதையுமே ஒரு உவமையா தான் காட்டியிருக்காரு. எப்படி வந்துட்டு நமக்கு இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்துல இந்த சத்தியஞான சபைய வந்து அமைச்சு நமக்குள்ள வந்து எண்கோண பீடம் வந்து எப்படி நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு அஷ்டாங்க ரகசியத்தையும், ஒரு நமக்குள்ள இருக்கிற அந்த அஷ்ட கோணத்தையுமே வந்துட்டு ஒரு உவமையா காட்டினாரோ, அதே மாரி தான் விளக்கு தியானமுமே வந்து நமக்கு ஒரு உவமையா காட்டப்பட்டிருக்குது. எப்படி வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்துட்டு ஒரு ஒரு ஒளி வடிவுல இருக்காரு. அதுவுமே ஒரு உவமை தான் இந்த இடத்துல காட்டியிருக்கிறாரு. அவர் எங்கேயுமே வந்துட்டு ஏன்னா இறைவன் வந்துட்டு நிர்குணன்னு சொல்றாங்க. எந்தவித உருவங்களுக்குள்ளயுமே அடங்க மாட்டாரு அப்படிங்கிறாரு. ஹி இஸ் ஷேப்லெஸ் அப்படிங்கிறாங்க. ஹி இஸ் நார் கலர். அவர் வந்து கலரும் கிடையாது, ஷேப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்கும்போது, அப்ப எப்படி அந்த ஜோதி அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு ஷேப் எடுக்குது இல்லைங்களா? அப்புறம் எப்படி இறைவன் வந்து ஜோதி வடிவமா இருக்க முடியும்? அப்ப வள்ளலார் இங்க ஏதோ உவமையா சொல்லிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா சன்மார்க்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு அப்படியே நம்ம மூளையோட திறன முழுமையா செயல்படுத்துறது தான் சன்மார்க்கத்தோட ஒரு முழுமையான நோக்கம் இந்த இடத்துல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம விளக்கு தியானம்குள்ள வரலாம். இந்த விளக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டு, வள்ளலார் வந்து அழகா ஒரு எடுத்துக்காட்டு வந்து குடுத்திருப்பாரு. இந்த விளக்கு அதே மாரி வந்துட்டு அதுக்கு முன்னாடி விளக்கு தியானம் செய்றனால எதுவுமே ஏற்படாதாப்பா அப்படின்னா, அப்படி கிடையாது. வள்ளலார் சொல்ற மாரி, "ஒரு சிறு ஒளி தோன்றும். அங்கேயே பல்லிழித்து அமர்ந்து விடாதீர்கள்." அததான் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். அதே மாரி வந்துட்டு விளக்கு தியானம் பண்றேன்னு கண்ணையே சிமிட்டாம 1 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் பார்த்து கண்ணு வந்துட்டு சூடாகி கண்ணு பொங்கி போனவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட இப்ப வர கிளாஸுக்கு வர ஸ்டூடண்ட்ஸ்லயே நெறைய பேரு எனக்கு வந்துட்டு YouTubeல ஃப்ரீயா சொல்லிக் குடுத்தாங்க சார். இப்ப வந்துட்டு விளக்கு தியானம் பண்ணுங்கன்னு. விளக்கு தியானம் பண்ண என்னன்னா கண் எரிச்சல் அதிகமாகுது. கண்ல வந்து நெறைய பிரச்சனை வர மாரி இருக்கு. டாக்டர் கிட்ட போய் கேட்டா வந்துட்டு அவங்க வந்து ஏன் என்னத்த பண்ணீங்க? உங்களோட ஐ பவரே கம்மியாகுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு. இது நிஜமா நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதனால வந்துட்டு விளக்கு தியானம் எப்படி பண்ணணும்? இப்ப ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து அந்த விளக்க பார்க்குறீங்கன்னா, கண்ண மூடி அந்த ஒளிய உள்ள தரிசிக்கணும். சரிங்களா? இது வந்து ஸ்தூல விளக்கம். சூட்சமமா உண்மையா உள்ள என்ன இருக்குன்னா, முதல்ல விளக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. விளக்குல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு சுடர் எரியணும்னா அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? விளக்கு அப்படிங்கிறது தேவை. அந்த அகல்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஊத்தறக்கு எண்ணெய் தேவை. எண்ணெய், நெய் ஏதோ ஒரு விஷயம் தேவை. அதிலிருந்து அந்த நெருப்ப எரிய வைக்கிறதுக்கு திரிங்கிறது தேவை. அத வந்து இக்னைட் பண்றதுக்கு அந்த நெருப்புங்கிறது தேவை. இது எல்லாம் இருந்தா தான் அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து ஒரு விளக்கு அப்படிங்கிறது ஒளிர ஆரம்பிக்கும். இத வள்ளலார் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்களேன் நமக்குள்ள. நம்மளுடைய இந்த அகல் விளக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ஸ்தூல உடலுங்க.
இந்த அகல் விளக்குங்கிறது இந்த மண்ணாலான அகல் விளக்கு, நம்மளுடைய மண்ணாலான இந்த பிண்டம். அதுக்குள்ள இருக்கிற அந்த பசு நெய் இல்ல எண்ணெய் அப்படிங்கிற திரவியம் வந்துட்டு எதை குறிப்பிடுதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற ரத்தத்தை குறிப்பிடுது. இப்ப எப்படி வந்துட்டு இந்த பஞ்சு திரி வந்துட்டு எண்ணெய வந்து உறிஞ்சு நெருப்ப எரிய வைக்குதோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த திரி எத உவமைக்கு குறிப்பிடுறார்னா, நம்ம உடம்புல இருக்கிற சுக்கிலம். இந்த ஏன்னா வந்து ரத்தத்துல இருந்து தான் சுக்கிலம் அப்படிங்கிறது உருவாகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்த உறிஞ்சு தான் நமக்கு வந்து சுக்கிலம் உருவாகுதுங்கிறத எவ்வளோ அழகா காட்டியிருக்காரு அந்த இடத்துல. அந்த திரிங்கிறது வந்து சுக்கிலமாகவும், அதுல எரியிற தீபம் அந்த சுடர் வந்துட்டு நம்மளுடைய ஜீவன்னு குறிப்பிடுறாரு. அப்போ இப்ப புரியுதுங்களா? வள்ளலார் சொன்ன விளக்கு தியானம் எத சுத்தி வருதுன்னு? உன்னுடைய உடலை கொண்டு உன்னுடைய ரத்தத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உன்னுடைய விந்துவை வைத்து, அந்த விந்து சக்தியை மேலேற்றி, அதில் சுடரேற்றி இந்த சுடர் அப்படிங்கிறது நம்மளுடைய குண்டலினி சக்தி. இந்த விந்து சக்தி மேலே வந்து ஏறும்போது, இந்த குண்டலினியா மேலே ஏறும்போது, அதே வந்து அந்த அந்த விளக்குல திரி பார்த்தீங்கன்னா, அந்த அகல்ல இருந்து வெளிய தான் வந்து எரியும் மேல் நோக்கி. அதே மாரி நம்மளோட முதுகு தண்டுல இருக்கிற அந்த சுக்கிலம் அப்படிங்கிறது அடியில ஸ்டோர் ஆயிக்கிறது. முதுகு தண்டு வழியா மேலே ஏறி வந்துட்டு, நமக்கு மேல வந்துட்டு நம்மளுடைய புருவ மத்திக்கு நடுவுல சுடரா எரியும். இதுதான் விளக்கு தியானம். இந்த வள்ளலார் சொன்ன விளக்கு தியானம் இத தான் குறிப்பிடுது. இந்த விளக்கு தியானம் நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும் தான், உங்களால வந்துட்டு ஆன்மீகத்தோட அடுத்த கட்டத்துக்கும் இறை தரிசனத்த உள்ள வாங்கவும் முடியுமே தவிர, வெறுமனே புறத்துல ஒரு விளக்க வச்சுட்டு விளக்கு தியானம் செஞ்சீங்கன்னா, இறைவன் சத்தியமா வரமாட்டாருங்க இந்த இடத்துல. இது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ பேர் சன்மார்க்கிகள்னு வந்து போயிருக்காங்க இந்த பூமியில. வந்து இங்க வாழ்ந்து சன்மார்க்கம் ஃபாலோ பண்றேன்னு சொல்லி இறந்து போனாங்க. ஆனா வள்ளலார் மறுபடியும் என்ன சொல்றார்? சாகாதவனே சன்மார்க்கின்னு சொல்றாரு. அப்போ சாகாம இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? வள்ளலாரோட விளக்கு தியானம் தான் பண்ணணும். அந்த விளக்கு தியானம் எப்படி பண்ணணும்? அதே தான் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்றேன். உடலாகிய இந்த இந்த அகலாகிய நம்மளுடைய உடலை வைத்து உள்ளே இருக்கும் ரத்தத்திலிருந்து வரக்கூடிய இந்த சுக்கிலத்தை மேலே ஏற்றி, அந்த குண்டலினி சக்திய வந்துட்டு அதோட மேல ஏத்தி, அத மேல வந்து நம்ம சுடரூட வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, விளக்கு தியானம். இத வந்து நீங்க துல்லியமா பண்ணணும் அப்படின்னா, எப்படி பண்ணணும்? அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரும். அது எப்படி பண்றது? இத பண்றதுக்கு தான் வந்துட்டு, நம்ம முருகன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தர்களும் சரி, முருகனும் சரி, வள்ளலார் இவங்க எல்லாருமே குடுத்துட்டு போனது தான் இந்த யோக பயிற்சிகள். இந்த யோக பயிற்சிகள வந்துட்டு எவன் ஒருத்தன் வந்து முறையா செய்ய ஆரம்பிக்கிறானோ, அவன் வந்துட்டு இந்த விளக்கு தியானம் பண்றான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த விளக்கு தியான பயிற்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் பண்ணுமே தவிர, வெறுமனே வெளிய விளக்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்னா, அதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, உங்களோட ஐசைட் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? கரெக்ட்டா பண்ணீங்கன்னா. அத தாடக பயிற்சின்னு நம்ம சொல்லலாம். அதனால வள்ளலார் சொன்ன மாரி வீண் காலம் கழிக்காதீங்க. வ வ ஏன்னா டைம் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள நல்லபடியா வந்து நகர்ந்துட்டு இருக்கு. இத வந்து கண்கூடா நம்ம எல்லா பக்கமும் பார்க்க முடியுது. ஸோ வள்ளலார் சொன்ன மாரி தான் இறைவனோட அருள் இந்த பூமியில வந்து பதியும்போது, நம்ம வந்துட்டு யாரெல்லாம் நன்முயற்சினா உட்காந்து அகவல் படிக்கிறதோ, இல்லன்னா வந்துட்டு டெய்லி காலையில எந்திரிச்சு வந்துட்டு பாராயணம் பண்றது கிடையாது. நன்முயற்சி என்றால் இருக்கிறதுலயே நன்முயற்சிங்கிறது உடலை வந்து அடுத்த நிலைக்கு வந்து பரிணாமத்துக்கு நம்ம ஆன்மாவ எடுத்துட்டு போறது. அந்த நன்முயற்சியில யார் ஈடுபடுறாங்களோ, அவங்கள வந்து இறைவன் வந்து ராஜா மாரி அடுத்த பக்கத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாரு. நம்ம எல்லாரும் படிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து வள்ளலார் வந்து ராமலிங்கா இங்க அப்படிங்கிற எல்லாத்துக்கு முன்னாடி பேர் சொல்லி கூப்பிட்டாரு. எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. அப்ப எனக்கு எவ்வளோ ஒரு பெருமையா இருந்துச்சுன்னு. அவர மட்டும் பேர் சொல்லி கூப்பிட்டா போதுமா? நம்மள எல்லாத்தையும் பேர் சொல்லி கூப்பிட வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மறுபடியும் வந்து எளிமையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களுக்குள்ள போகாம, கொஞ்சம் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஈகோ, உங்களோட மைண்ட் செட் இதுவரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் விட்டுட்டு, கொஞ்சம் உள்ள வந்து பாருங்களேன். உங்களுக்கு சன்மார்க்கம் அப்படிங்கிறது 180 டிகிரி வேற மாரி தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா வள்ளலார் திருப்பி சொல்றாரு, "கண்டத்துக்கு மேலே தான் சன்மார்க்க அனுபவங்கள் விளங்கும்." அப்ப கண்டத்துக்கு மேல என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டத்துக்கு மேல நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒற்றை அணுன்னு சொல்லலாம். நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்டு, தலாமஸ் ஏரியா, பீனியல் கிளாண்டு, அப்புறமா வந்துட்டு இது வந்து நம்ம நார்மலா சக்ராஸ்ன்னு சொன்னா நமக்கு வந்துட்டு ஆகினை இருக்குப்பா, சகசர தலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்துட்டு நம்ம இந்த மாரி கிளாண்ட்ஸ் இந்த மாரி பார்ட்ஸ் வச்சு சொன்னோம்னா இப்படி சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே இல்ல நீங்க சொல்ற மாரி சொன்னா சிவக்களம் இருக்கு, இல்ல சக்தி களம் இருக்கு. வாட் எவர் இட் இஸ் எந்த நேம்ல வேணாலும் நம்ம கூப்பிட்டாலும் எல்லாரும் சொன்னது ஒரே விஷயத்த தான். நான் பூன்னு சொல்லுவேன். இதுவே வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட், ஜூவாலஜி ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாரு. 2க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பேர் தான் வித்தியாசம். ஆனா அவங்க சொல்ற விஷயம் ஒண்ணு தானே இல்லையா? அதே மாரி தான் வள்ளலார் சொன்னதும், சித்தர்கள் சொன்னதும் ஏறத்தாழ ஒரே விஷயம் தான். இவரு சில விஷயங்கள வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண விளக்கிட்டு போயிருக்காங்க. சித்தர்கள் வந்து மொத்தமா ஒரே விஷயமா குடுத்துட்டு போயிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதனால போயிட்டு நீ பின்பற்றதா பெருசா, நான் பின்பற்றதா பெருசா இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. நான் திருப்பியும் சொல்ற மாரி. அதனால முறையான வழிய பின்பற்றுங்க. கரெக்ட்டான விளக்கு தியானத்த பண்ண ஆரம்பிங்க. விளக்கு தியானத்த நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இறைவன் கண்டிப்பா உங்க கண் முன்னே வந்து நிப்பார்.
இந்த சிறிய ஜோதியாகிய இந்த ஜீவனை வச்சு பெரிய பரமாத்மாவா இருக்கிற அந்த ஜோதியா இருக்கிற இறைவனை நம்ம அடைவோம். இந்த ஜோதி விளக்கம் என்ன? இறைவன் வந்து ஏன் ஜோதி வடிவா இருக்காரு? எல்லாருமே நிர்குணனா இருக்கிறாங்க, உருவமற்ற தன்மையில இருக்கிறாரு. என்ன அது உருவம் இருந்தும் இல்லாத தன்மையும் இருக்குங்கிறாங்க. அப்ப அது என்னத்தை குறிப்பிட வருது? உண்மையாலுமே வந்து வள்ளலார் வந்து எதுக்கு வந்து அந்த விளக்க கொடுத்துட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த மாதிரி வடிவத்துல இருப்பாருன்னு சொன்னாரு? இதை காட்டுற தத்துவம் என்ன? அவர் கொடுத்த ஓமை என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்துட்டு கம்ப்ளீட்டா இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இதே மாதிரி தான் வந்து பயங்கரமா சீக்ரெட்டான கண்டென்ட்ஸா இருக்கும். ஸோ அந்த பெல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சன்மார்க்க அன்பர்களுக்கு முக்கியமா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா செல்வத்தை தாண்டியும் ஒருத்தருக்கு ஞானத்தையும் அறிவையும் வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கறது தான். அதுதான் என்னைக்குமே அழிந்து போகாம இருக்கும். அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. இதை விட மிகப்பெரிய ஜீவகாருண்யம் எதுவுமே இருக்காது. நன்றி. அடுத்த பதிவுல சந்திப்போம்.